എന്റെ കർത്താവ് അകവും പുറവും ഒരുപോലെ നന്നായി അറിയുന്ന ദൈവമാണ്. അവർ ഉള്ളും പുറമും ഒന്നും അറിந்திருக்கிற ദൈവമായിരിക്കും. അങ്ങനെ ഒരു ദൈവത്തെയാണ് നിങ്ങൾ സേവിക്കുന്നത്. அப்படிப்பட்ட ஒரு தேவனை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள். മനുഷ്യൻ പുറമേ കാണുമ്പോൾ ദൈവം അകം നോക്കുന്ന ദൈവമാണ്. மனுஷன் புறம்பே பார்க்கும்போது தேவன் உள்ளே பார்க்கிறார். അതിന്റെ ഉത്തമ ഉദാഹരണമാണ്, அதற்கு ஒரு நல்ல உதாரணம் தான் ദാവീദിനെ അഭിഷേകം ചെയ്യാനായിട്ട് தாவீதை அபிஷேகம் செய்யும்படியாக പ്രവാചകൻ പുറപ്പെട്ടു പോകുന്നത് നമുക്ക് കാണാൻ കഴിയും. தீர்க்கதரிசி புறப்பட்டு போகிறதை நாம் பார்க்க முடியும். അവിടെ ചെന്നപ്പോൾ அங்கே அவர் சென்றபோது ആ പ്രവാചകൻ എന്താണ് കണ്ടത്? அந்த தீர்க்கதரிசி கண்டது என்ன தெரியுமா? ഒരു രാജാവാകുവാൻ യോഗ്യതയുള്ള, ഫിസിക്കലി വിഷ്വലി യോഗ്യതയുള്ള ഒരുപാട് പേരെ കണ്ടു. ஒரு ராஜாவாகத்தக்க தகுதி உள்ள சரீர பிரகாரமான தகுதி உள்ளவர்கள் ஒரு சிலர் அநேகரை கண்டார். ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா. എല്ലാവരും ഇവിടെ ഉണ്ടോ? எல்லாரும் இங்கே இருக்கிறீர்களா? സ്തോത്രം. അല്ലെങ്കിൽ ഞാൻ പ്രസംഗിച്ചിട്ട് അവസാനം എങ്ങനെ ഉണ്ടായിരുന്നു ചോദിച്ചാൽ മലയാള കുഴപ്പമില്ല, നല്ല പ്രസംഗം ചെയ്തു എന്ന് പറയും. பிரசங்கம் முடிந்து எப்படி பிரசங்கித்தார்கள் என்று கேட்டால் மலையாளி பிரசங்கி மிக அருமையாக பிரசங்கித்தார் என்று சொல்வார்கள். വീട്ടിൽ പോയി ഭാര്യ വന്നില്ല, നിങ്ങൾ മാത്രമേ വന്നു, പുരുഷൻ മാത്രമേ വന്നുള്ളെങ്കിൽ ഭാര്യ ചോദിക്കും செய்தி എന്തായിരുന്നെന്ന്. புருஷன் மட்டும் வந்திருப்பீர்கள், மனைவி வர முடியவில்லை, வீட்டுக்கு போன உடனே உங்ககிட்ட கேட்பார்கள் எப்படி இன்னைக்கு இருந்தது செய்தி என்று சொல்லி. സഹോദരിമാർ അധികമായതുകൊണ്ട് ചിലപ്പോൾ സഹോദരന്മാർ വന്നിട്ടുണ്ടാവില്ലേ. சகோதரிகள் அநேகரும் சகோதரர்கள் கொஞ்சமாக வந்திருக்கிறார்கள். ചിലപ്പോ ഇവരുടെ ഹസ്ബൻഡ്മാർ വന്നിട്ടുണ്ടാവില്ലേ. சில நேரம் உங்களுடைய கணவர் வராமல் இருந்திருப்பாருங்க. എങ്ങനെ ഉണ്ടായിരുന്നു செய்தி എന്ന് ചോദിച്ചാൽ, அவர் ஒருவேளை நீங்கள் வீட்டுக்கு போன போது உங்களிடத்துல எப்படி இருந்தது செய்தி என்று கேட்டால், നിങ്ങൾ വന്നില്ലല്ലോ, நீங்க வரல, ഭയങ്കരമായിരുന്നു, ரொம்ப அருமையா இருந்துச்சு, അത് തന്നെ നീ വന്നതിലിരുന്ന് പറഞ്ഞുകൊണ്ടിരിക്കുന്നു, എന്തായിരുന്നു സബ്ജക്റ്റ്, அதனாலதான் நீ வந்ததுல கேட்டுட்டு இருந்த, இன்னைக்கு என்ன பிரசங்கம் பண்ணார் சொல்லு. അത് തന്നെയല്ല ഞാൻ പറഞ്ഞത്, ഭയങ്കരമായിരുന്നു. அதுதான் நான் சொன்னேன், ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு இன்னைக்கு செய்தி. അതുകൊണ്ട് ഈ ഭയങ്കരത്തെ വിട്ടിട്ട് ഇന്ന് രാത്രിയിൽ വചനം ഗ്രഹിച്ചിട്ട് പോകാം. பயங்கரத்தை விட்டுட்டு இன்னைக்கு வசனத்தை என்னங்கறதை கேட்டு புரிந்து கொண்டு செல்லுங்கள். ഹല്ലേലൂയ 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 ഹല്ലേലൂയ. പ്രവാചകൻ നോക്കിയപ്പോ தீர்க்கதரிசி பார்த்த பொழுது, ഇവൻ നല്ല ഹൈറ്റ് ഉണ്ട്, இந்த மனுஷன் நல்ல உயரம் இருக்கிறான், நல்ல வெயிட் ഉണ്ട്, நல்ல உடல் பருமன் இருக்கிறது, കാണാനും കൊള്ളാം, பார்க்கிறதற்கும் அழகா இருக்கிறான். എക്സ്പീരിയൻസ് ആണെങ്കിലോ ശൗലിന്റെ ആർമിയിലെ നല്ല എക്സ്പീരിയൻസ്. இவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் உண்டா என்று பார்த்தால், இவனுக்கு ஏற்கனவே சவுலுடைய ராணுவத்தில் இவனுக்கு அனுபவம் இருக்கிறது. കണ്ടാൽ കൊള്ളാം അല്ലേ, பார்த்தால் நல்லா இருக்கிறது அல்லவா? ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. 1 2 3 4 എന്ന് പറഞ്ഞ ദൈവം ഇങ്ങനെ റിജക്റ്റ് ചെയ്തുകൊണ്ടേയിരുന്നു. இவன் நினைக்கிற எல்லாவற்றையும் தேவன் 1 2 3 என்று ரிஜெக்ட் பண்ணிக்கொண்டே இருக்கிறார், நிராகரித்துக் கொண்டிருக்கிறார். ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. അപ്പോൾ കാണുന്നതനുസരിച്ച് പ്രവർത്തിക്കുന്ന ഒരു ദൈവമായിരുന്നെങ്കിൽ അവർക്ക് അഭിഷേകം കിട്ടിയേനെ. வெளி தோற்றத்தின்படி ஆசீர்வதிக்கிறவன் என்று சொன்னால் முதல் மனிதனுக்கே கிடைத்திருக்க வேண்டும். പക്ഷേ ദൈവം അങ്ങനെ അനുഗ്രഹിക്കുന്ന ദൈവമല്ല. தேவன் அவ்விதமாய் ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. ദൈവം അങ്ങനെ കാണുന്ന ദൈവമല്ല. தேவன் அவ்விதமாகவும் பார்க்கிறவர் அல்ல. ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. ഞാൻ പറഞ്ഞത് എത്ര പേർക്ക് മനസ്സിലായി? சொல்லுகிறது எத்தனை பேருக்கு புரிகிறது? ആമേൻ. ஆமென். കർത്താവ് പറയാണ്, ஆண்டவர் சொல்லுகிறார், ഇവന്റെ പൊക്കം നോക്കരുത്, நீ இவனுடைய வளர்த்தியை பார்க்காதே, വണ്ണം നോക്കരുത്, இவனுடைய பருமனை பார்க்காதே, ഇവന്റെ ബാഹ്യമായ യാതൊന്നും നോക്കരുത്, இவனிடத்தில் இருக்கிற எல்லா நல்குணங்களை மட்டும் பார்க்காதே, ഞാൻ അവനെ തള്ളിയിരിക്കുന്നു, நான் அவனை தள்ளிவிட்டேன். ആമേൻ. ஆமென். ആരും കാണാത്ത, யாரும் பார்க்காத, വെളിയിൽ കാഴ്ചയ്ക്കൊന്നും ഇല്ലാതിരുന്ന, வெளியே பார்க்க ஒன்றுமில்லாத ഒരു ദാവീദിനെയാണ് ദൈവം അഭിഷേകം ചെയ്തത്. ஒரு தாவீதை தேவன் அபிஷேகிக்கும்படியாய் தெரிந்து ദൈവം கொண்டார். നോക്കുന്നത് പുറമേ അല്ല, தேவன் வெளி தோற்றத்தை பார்க்கிறவர் அல்ல. പക്ഷേ വേഷത്തിൽ നിങ്ങൾ നന്നായി ഇവിടെ വന്നിരിപ്പുണ്ടായിരിക്കാം, நீங்கள் தேசத்தில் மிக நன்றாய் வந்து இங்கே இருக்கலாம், നിങ്ങൾ ധരിച്ചിരിക്കുന്ന വേഷത്തിൽ നന്നായിരിക്കാം, நீங்கள் அணிந்திருக்கிற வஸ்திரத்தில் மிக அருமையா இருக்கலாம், നിങ്ങളുടെ മുഖത്ത് ഒരുപക്ഷേ നല്ല ചിരി ഉണ്ടായിരിക്കാം, உங்கள் முகம் நல்ல மலர்ச்சியா இருக்கலாம், നല്ല പ്ലസന്റ് ആയി നിങ്ങൾ ഇവിടെ ഇരിക്കുകയായിരിക്കാം, மிக அருமையாக இங்கே இருந்து கொண்டிருக்கலாம். പക്ഷേ നിങ്ങളുടെ അകം ഒരുപക്ഷേ തേങ്ങിക്കൊണ്ടിരിക്കുകയായിരിക്കാം, உங்களுடைய உள்ளம் ஒருவேளை துக்கப்பட்டு கொண்டிருக்கலாம், നിങ്ങളുടെ ഹൃദയം ഒരുപക്ഷേ മറ്റ് ഏതെങ്കിലും വിഷയത്തിൽ ചഞ്ചലിച്ചു കൊണ്ടിരിക്കാം, ஏதேனும் காரியத்தினால் உங்கள் உள்ளம் சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கலாம். പക്ഷേ കർത്താവ് പുറമേ നോക്കുന്നവനല്ല, അവൻ അകമേ കാണുന്ന ദൈവമാണ്. ஆண்டவர் புறம்பே பார்க்கிறவர் அவர் அல்ல, உள்ளே பார்க்கிறவராய் இருக்கிறார். ഇന്ന് രാത്രിയിൽ നിങ്ങൾ ഇവിടുന്ന് മടങ്ങി പോകുമ്പോൾ, இந்த ராத்திரி இங்கே இருந்து நீங்கள் திரும்பி போகும்போது, നിങ്ങൾക്ക് ആന്തരികമായ ഒരു വിടുതൽ കർത്താവ് തന്നയക്കാൻ എന്റെ ദൈവം വിശ്വസ്തനാണ്. நிச்சயமாய் ஆத்மீக பிரகாரமாக ஆண்டவர் ஆவிக்குரிய பிரகாரமாக ஒரு விடுதலையை தரப்போகிறார் என்று நான் நிச்சயிக்கிறேன். ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா.
കർത്താവിന്റെ അടുക്കൽ വന്ന ആരെയും കർത്താവ് വെറുതെ വിട്ടിട്ടില്ല. கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற வாஞ்சையோடு வந்திருக்கிற எவரையும் ஆண்டவர் வெறுமையாய் அனுப்புவதில்லை. അങ്ങനെ നിരവധി പേർ വന്നിട്ടുണ്ട്. அநேகர் வந்ததுண்டு. പക്ഷെ അവരെല്ലാം കർത്താവ് നിറച്ചാണ് അയച്ചത്. ஆண்டவர் அவர்களை நிரப்பி அனுப்பி இருக்கிறார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ക്ഷീണിച്ചു വന്ന ശിഷ്യന്മാര്, துக்கத்தோடு வந்திருந்த சீஷர்கள், ടയേർഡായിട്ട് വന്ന ரொம்ப ശിഷ്യന്മാര്, களைத்து வந்த சீஷர்கள், അവരുടെ ശരീരത്തിനും മനസ്സിനും വേണ്ടത് കൊടുത്ത് ആശീർവദിച്ച ദൈവം அவருடைய சரீரத்தையும் மனதையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தவராய் இருக்கிறார். യോഹന്നാന്റെ സുവിശേഷം 21-ാം അധ്യായത്തിൽ നമുക്കത് കാണാൻ കഴിയും. யோவான் 21-ஆம் அதிகாரத்தில் அதை பார்க்க முடியும். ഈ പ്രാരംഭത്തിന്റെ രാത്രിയില് ശരീരത്തെയും മനസ്സിനെയും ഒരുപോലെ കാണുന്ന ഒരു കർത്താവ് ഇവിടെ വന്നിട്ടുണ്ട്. இந்த முதல் நாள் ராத்திரியிலே சரீரத்தையும் உள்ளத்தையும் ஒன்றுபோல் பார்க்கிற ஒரு தெய்வம் இங்கே ഇന്ന് வந்திருக்கிறார். രാത്രിയിൽ നിങ്ങൾ വിശ്വസിക്കുക മാത്രം ചെയ്താൽ മതി. இந்த ராத்திரி நீங்கள் விசுவாசிக்க மாத்திரம் എത്ര செய்யுங்கள். പേർക്ക് വിശ്വാസമുണ്ട്? எத்தனை பேருக்கு விசுவாசம் உண்டு? ഞാൻ ഇന്ന് രാത്രിയിൽ മടങ്ങി പോകുമ്പോൾ അകത്തും പുറത്തും ഒരു വിടുതലോടെ മടങ്ങി പോകുമെന്ന്. நான் திரும்பி போகும்போது உள்ளத்திலும் வெளியிலும் ஒரு ஆசீர்வாதத்தோடு திரும்பி போக ഇന്ന് போகிறேன். രാത്രിയിൽ നിങ്ങളുടെ വിടുതലിന്റെ അടിസ്ഥാനം നിങ്ങളുടെ വിശ്വാസമാണ്. இன்று ராத்திரி விடுதலையினுடைய அஸ்திபாரம் உங்களுடைய விசுவாசமே. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഹല്ലേലൂയ. ஹalleluya. 4 പേർ ചേർന്ന് 4 நபர்கள் சேர்ந்து ഒരു പക്ഷപാത രോഗിയെ യേശുവിന്റെ അടുക്കൽ കൊണ്ടുപോവുകയാണ്. ஒரு கொடிய வியாதியஸ்தனை இயேசுவினிடத்தில் கொண்டு வருகிறார்கள். ഞാൻ പറയുന്നത് മനസ്സിലാകുന്നുണ്ടോ? நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரிகிறதா? 4 പേർ ചേർന്ന് 4 நபர்கள் சேர்ந்து ഇതുവരെ എഴുന്നേറ്റിട്ടില്ലാത്ത ഒരു മനുഷ്യനെ இதுவரை எழும்பவே முடியாத ஒரு மனிதனை ഒരു കട്ടിലിൽ കൊണ്ടുപോവുകയാണ്. ஒரு கட்டிலில் தூக்கி கொண்டு வருகிறார்கள். വചനം പറയുന്നു, வசனம் சொல்லுகிறது അവന് വിടുതലുണ്ടായി, அவனுக்கு விடுதலை உண்டானது. അവൻ നടന്നു, அவன் நடந்தான். അവന്റെ ജീവിതത്തിൽ വലിയ അത്ഭുതങ്ങൾ ഉണ്ടായി. அவன் வாழ்வில் ஒரு அற்புதம் உண்டாயிற்று. എങ്ങനെയാണ് അത്ഭുതം നടന്നത്? எங்க எப்படி அற்புதம் நடந்தது? തിരുവെഴുത്ത് പറയുന്നു, திருவசனம் சொல்லுகிறது, യേശു നോക്കി, இயேசு பார்த்தார். അവരുടെ വിശ്വാസം കണ്ടിട്ട്, அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு, അവരുടെ വിശ്വാസം, அவனுடைய விசுவாசம், അവരുടെ 4 நபர்களுடைய விசுவாசம், രോഗിയുടെ വിശ്വാസമല്ല, அந்த ரோகியினுடைய விசுவாசத்தை அல்ல, ചുമന്നുകൊണ്ട് 4 പേരുടെ വിശ്വാസം, சுமந்து வந்தவருடைய விசுவாசத்தை. ആമേൻ. ஆமென். ഞാൻ പറഞ്ഞ മനസ്സിലായോ நான் നിങ്ങൾക്ക്? சொல்லுகிறது உங்களுக்கு புரிகிறதா? ചിലർക്ക് മനസ്സിലാകുന്നില്ല. പ്ലീസ് ലിസൺ. நன்றாக கவனியுங்கள், அப்பொழுது உங்களுக்கு புரியும். 4 ചുമന്നു കൊണ്ടുവന്ന 4 പേരുടെ വിശ്വാസം അനുസരിച്ചാണ് പ്രവർത്തിച്ചത്. சுமந்து கொண்டு வந்த 4 பேருடைய விசுவாசத்தை கருத்தில் கொண்டு ஆண்டவர் அற்புதத்தை அங்கே செய்தார். ഇന്ന് രാത്രിയിൽ ആ 4 പേരെയും വിളിച്ചിട്ട് നിങ്ങളൊന്ന് ചോദിച്ചു നോക്കിയേ. அந்த உங்களை கூப்பிட்ட 4 பேரை நீங்கள் நினைத்து பாருங்கள். അവരോട് ചോദിച്ചേ, എന്തായിരുന്നു നിങ്ങളുടെ വിശ്വാസം എന്ന്? உங்கள் விசுவாசம் என்னை அழைத்ததற்கு உங்கள் விசுவாசம் என்ன என்று கேட்டு பாருங்கள். ഹല്ലേലൂയ. ஹalleluya. അവരുടെ വിശ്വാസമാണ് യേശു കണ്ടതെന്ന് പറയുന്നു. அவர்களுடைய விசுவாசத்தை இயேசு கண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. എന്താണ് അവരുടെ വിശ്വാസം? அவருடைய விசுவாசம் என்ன? എന്തായിരുന്നിരിക്കാം അവരുടെ വിശ്വാസം? அவர்களுடைய விசுவாசம் என்னவாக இருந்திருக்கும்? നിങ്ങളൊന്ന് ചോദിച്ചു നോക്കി അവരോട്. அவர்களோடு நீங்கள் கேட்டு பாருங்கள். അവരെന്താ പറയുന്നതെന്ന് അറിയാമോ? அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? ഞങ്ങളുടെ 4 പേരുടെ ചുമലിലും ഒരു ഭാരമുണ്ട്. எங்கள் 4 பேருடைய தோளிலும் ஒரு பாரம் உண்டு. ഇതുവരെ നടക്കാത്ത ഒരു മനുഷ്യൻ, இதுவரை நடந்திராத ஒரு மனிதன். ആമേൻ. ஆமென். ഇന്നുവരെ അവൻ നടന്നിട്ടില്ല. இன்று வரை அவன் நடந்ததில்லை. യാതൊന്നും ചെയ്തതായി ആരും കണ്ടിട്ടില്ല. அவன் ஏதாகிலும் செய்ததாக ஒருவரும் பார்த்ததில்லை. പക്ഷേ ഞങ്ങൾക്കൊന്നറിയാം, எங்களுக்கு ஒன்று தெரியும். ഇപ്പോൾ ഞങ്ങൾ ഭാരത്തോടെ ഇവനെ കൊണ്ട് യേശുവിന്റെ അടുക്കൽ പോകുകയാ. இப்பொழுது நாங்கள் ஒரு பாரத்தோடு இவனை இயேசுவிடத்தில் கொண்டு வருகிறோம். പക്ഷേ ഞങ്ങൾ മടങ്ങി വരുമ്പോൾ நாங்கள் திரும்பி போகும்போது ഞങ്ങളുടെ ചുമലിൽ ഈ ഭാരം ഉണ്ടായിരിക്കുകയില്ല. எங்கள் சுமையில் இந்த பாரம் இருப்பதில்லை. ആ വിശ്വാസമാണ് യേശു കണ്ടത്. அந்த விசுவாசத்தை தான் இயேசு கண்டார். ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. ഈ രാത്രിയിൽ നിങ്ങൾ മടങ്ങി പോകുമ്പോൾ ഞാൻ വന്നതുപോലെയല്ല, വിടുതലോടെ മടങ്ങി പോകുമെന്ന് വിശ്വസിച്ചുകൊണ്ട് ഇന്ന് രാത്രിയിൽ നിങ്ങൾ ഇവിടെ ഇരിക്കുന്നെങ്കിൽ അവരുടെ ജീവിതത്തിൽ പ്രവർത്തിച്ച അതേ ദൈവം ഇന്ന് രാത്രിയിൽ ഇവിടെ വന്നിട്ടുണ്ട്. நான் திரும்பி போகும்போது நான் சுமந்து வந்த பாரத்தோடு சுமந்து போவதில்லை, விடுதலையோடு திரும்ப போவேன் என்ற விசுவாசத்தோடு வந்தவர்கள் இந்த இடத்தில் பாரத்தை நீக்கி தேவன் உங்களை விடுதலையாக்குவார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഞാൻ പറഞ്ഞത് നിങ്ങൾക്ക് മനസ്സിലായോ? நான் சொன்னது உங்களுக்கு புரிகிறதா? അവരുടെ വിശ്വാസം എന്തായിരുന്നു? அவர்களுடைய விசுவாசம் என்னவாக இருந்தது? ഭാരത്തോടെ യേശുവിന്റെ അടുക്കൽ പോകുകയാണ്. பாரத்தோடு இயேசுவினிடம் வருகிறேன். പക്ഷേ ഞാൻ തിരിച്ചു വരുന്നത് ഭാരം നീങ്ങിയവനായി. நான் திரும்பி போகும்போது பாரம் அகன்றவனாய். ഞാൻ തിരിച്ചു പോകുന്നത് ഭാരം നീങ്ങിയവളായി. நான் திரும்பி போகும்போது பாரம் நீங்கினவளாக, വേദന മാറിയവളായി, வேதனை மாறினவளாக, എന്റെ രോഗം മാറിയവളായി, என் வியாதி എന്റെ மாறினவளாக, പ്രയാസം മാറിയവളായി. என்னுடைய கஷ்டம் மாறினவளாக. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഈ
രാത്രിയിൽ അങ്ങനെ വിശ്വാസത്തോടെ നിങ്ങൾ ഇരിക്കുക. ഈ രാത്രിയിൽ മടങ്ങി പോകുമ്പോൾ നിശ്ചയമായി ഒരു വിടുതൽ നിങ്ങളുടെ ജീവിതത്തിൽ കട്ടായം സംഭവിച്ചിരിക്കും. இந்த ராத்திரி அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு இருங்கள். தேவன் நிச்சயமாக இந்த ராத்திரி அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை உங்கள் வாழ்வில் நிகழச் செய்வார். ദൈവം പ്രവർത്തിക്കുന്നത് വിശ്വാസത്തിന്റെ അടിസ്ഥാനത്തിലാണ്. தேவன் கிரியை செய்கிறது விசுவாசத்தின் அடிப்படையில். ഹല്ലേലൂയ. ஹalleluya. യേശു സ്ത്രീയോട് പറഞ്ഞത് എന്താണ്? ஆண்டவர் ஸ்திரீயோடு சொன்னது என்ன தெரியுமா? വിശ്വസിച്ചാൽ നീ ദൈവത്തിന്റെ മഹത്വം കാണും. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். കല്ലറയ്ക്കകത്ത് അടയ്ക്കപ്പെട്ട വിഷയമായിരുന്നു. கல்லறைக்குள் வைக்கப்பட்ட அடைக்கப்பட்ட காரியம் அது. ആർക്കും തുറക്കാൻ പറ്റാത്ത വിഷയമായിരുന്നു. ആർക്കും തുറക്കാൻ പറ്റില്ല. யாரும் அதை திறக்க முடியாத ஒரு காரியமாக, അഥവാ തുറന്നാലും നാറ്റം വരുന്ന വിഷയമായിരുന്നു. அப்படி யாராகிலும் திறந்தாலும் அதில் நாற்றம் மட்டுமே வரும் என்கிற விஷயம் அது. വിശ്വസിച്ചവളുടെ ജീവിതത്തിൽ നാറ്റത്തെ മാറ്റി വാസനയുള്ള ഒരു അനുഭവത്തെ കർത്താവ് കൊടുക്കുവാനിടയായി. விசுவாசித்தவருடைய வாழ்க்கையில் நாற்றத்தை மாற்றி நறுமணத்தை கொடுத்து விசுவாசிக்கிறவருடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்த தெய்வமாய் இருக்கிறார். ஹalleluya. ഈ പ്രഥമ രാത്രി ഒന്നാം ദിനം രാത്രിയിൽ അങ്ങനെ ഒരു അത്ഭുതം ചെയ്യാൻ എൻ്റെ ദൈവത്തിന് കഴിയും. എത്ര പേർ இந்த முதலாவது நாள் ராத்திரியில் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? വിശ്വസിക്കുന്നവർ ആ കരങ്ങളെ ഒന്ന് ചേർത്തടിച്ചാട്ടെ. ഹല്ലേലൂയ. കരങ്ങളെ തട്ടി ഈ രാത്രിയിൽ വിശ്വസിക്കുന്നവർക്ക് വേണ്ടി പ്രവർത്തിക്കുന്ന കർത്താവിന്റെ കരം വെളിപ്പെടട്ടെ. അത്ഭുതമായി അത്ഭുതമായി വിടുതലായി. അന്ന് അത്ഭുതം ചെയ്ത കർത്താവിന്റെ കരം കുറുകി പോയിട്ടില്ല. கை குறுகி போகவில்லை. ആമേൻ. அற்புதங்களை அன்று செய்த ആമേൻ. தேவனுடைய கரம் குறுகி போகவில்லை. ഭാരം നീങ്ങിയവളായി, ഭാരം മാറിയവനായി, ഭാരം നീങ്ങിനവരായി ഇന്ന് രാത്രിയിൽ മടങ്ങി പോകാൻ കർത്താവ് കൃപ ചെയ്യട്ടെ. இந்த ராத்திரி திரும்பி போகும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வாராக. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഈ രാത്രിയിൽ എത്ര പേർക്ക് വിശ്വാസമുണ്ട്? இந்த ராத்திரி எத்தனை பேருக்கு விசுவாசம் உண்டு? ഞാൻ മടങ്ങി പോകുമ്പോൾ, ഞാൻ திரும்பி போகும்போது ഒരു വിടുതലോടെ പോകും, ഒരു വിടുതലയോടെ പോകും, ഒരു സന്തോഷത്തോടെ പോകും, ഒരു മகிழ்ச்சியோடு ചെല്ലുവേൻ. നിശ്ചയമായി നിങ്ങളുടെ അകത്ത് ഈ വിശ്വാസം ഇരിക്കട്ടെ. നിശ്ചയമായി കർത്താവ് നിങ്ങളെ വിടുതൽ ചെയ്യും. நிச்சயமாய் உங்கள் உள்ளத்திலே விசுவாசம் இருக்கட்டும். நிச்சயமாய் அற்புதத்தை காண்பீர்கள். പ്രാരംഭ രാത്രിയിൽ ഒരു ആമുഖം പറഞ്ഞ് ഞാൻ നിർത്താം. இந்த முதலாவது நாள் ராத்திரியில் ஒரு வசனத்தை நான் உங்களோடு சொல்லுகிறேன். ഒരു ഇൻട്രോഡക്ഷൻ പറഞ്ഞുള്ള സമയം മാത്രമേ എൻ്റെ മുൻപിലുള്ളൂ. ஒரு தொடரனுடைய ஒரு இன்ட்ரோடக்ஷன் முன்னுரையை சொல்லவே இந்த நாளிலும் எனக்கு நேரம் உண்டு. കർത്താവ് അനുവദിച്ചാൽ അടുത്ത ദിവസങ്ങൾ അതിന്റെ കണ്ടിന്യൂഷൻ ഞാൻ പറയാം. கர்த்தர் அனுமதித்தால் தொடர்ந்து அதை மறுநாளில் உங்களோடு பேசுவேன். நெகேமியா chapter 6 verse 16. நெகேமியாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனத்துக்கு நேராக திருப்புவோம். நெகேமியா chapter 6 verse 16. நெகேமியா 6ஆம் அதிகாரம் 16ஆம் வாக்கியம். எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்டபோதும் எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியான அனைவரும் கண்டபோதும் மிகவும் முனையற்று போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள். നെഹമ്യാ 6:16 നമ്മൾ വായിച്ചത്. நான் வாசித்தது நெகேமியாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வாக்கியம். എന്താണ് അവിടെ വായിച്ചതെന്ന് ചോദിച്ചാൽ, அதிலே வாசித்தது என்னவென்றால், ഞങ്ങളുടെ സകല ശത്രുക്കളും അത് കേട്ടപ്പോൾ, நம்முடைய சத்துருக்கள், நம்முடைய எல்லா சத்துருக்களும் அதை கேட்டபொழுது, ഞങ്ങളുടെ ചുറ്റുമുള്ള ജാതികളാകെ ഭയപ്പെട്ടു. நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜாதிகள், புறஜாதிகள் அனைவரும் பயந்தார்கள். അവർ തങ്ങൾക്ക് തന്നെ, அவர்கள் முனைப்பற்று போனார்கள். അവർ തങ്ങൾക്ക് തന്നെ അല്പന്മാരായി തോന്നി. அவர்களுக்கு அவர்களே அற்பமானவர்களாக தோன்றினார்கள். ഈ പ്രവൃത്തി, இந்த கிரியை ഞങ്ങളുടെ ദൈവത്തിന്റെ സഹായത്താൽ, தேவனுடைய கையினால், தேவனுடைய இரக்கத்தினால் സാധ്യമായി എന്ന് അവർ ഗ്രഹിച്ചു. கைகூடி வந்தது என்று அவர்கள் அறிந்தார்கள். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഇവിടെ നമ്മൾ ഒരു ചെറിയ കാര്യമാണ് കാണുന്നത്. நாம் இங்கே ஒரு சிறிய காரியத்தை நாம் பார்க்கிறோம். നെഹമ്യാവിന്റെ കാലത്ത്, நெகேமியாவின் காலத்தில் ദൈവം യെരുശലേമിൽ ചെയ്ത വലിയൊരു അത്ഭുതം, எருசலேமில் தேவன் செய்த ஒரு பெரிய அற்புதம். ആ അത്ഭുതം ദൈവം ചെയ്തു കഴിഞ്ഞപ്പോൾ, அந்த அற்புதத்தை தேவன் செய்து முடித்த பின்பாக,
അവിടെയുള്ള ജനം ഒരു തിരിച്ചറിവുണ്ടായി അവർക്ക്. அந்த ஜனத்திற்கு அதன் நிகழ்வின் காரணமாக ஒரு அறிவு ஒன்று உண்டாயிற்று. ഹല്ലേലൂയ. ஹalleluya. അതിന് ഇംഗ്ലീഷിൽ പറഞ്ഞിരിക്കുന്നത് ஆங்கிலத்தில் அதை விதமாய் சொல்லி இருக்கிறது. realized. அவர்கள் புரிந்து கொண்டார்கள். മറ്റൊരു ഭാഷയിൽ പറഞ്ഞ recognized. அவர்கள் அதை அறிந்து கொண்டார்கள். അതിനെ മലയാളത്തിൽ തിരിച്ചറിവ് എന്ന് പറയും. அவர்கள் அதை அறிந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ഇവിടെ ഇരിക്കുന്ന എല്ലാവർക്കും മനസ്സിലാവുന്നുണ്ടോ ഞാൻ പറയുന്നത്? நான் சொல்லுகிறது இங்கே இருக்கிற எல்லாருக்கும் புரிகிறதா? ഒരു LKG പാഠം പോലെ ഞാൻ സിമ്പിൾ ആയിട്ട് പറഞ്ഞുകൊള്ളാം. ஒரு LKGக்கு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கிறது போல மிக எளிதாக சொல்லி தருகிறேன். ഇവർക്കൊരു തിരിച്ചറിവുണ്ടായി. இவர்களுக்கு அவர்களை குறித்த ஒரு அறிவு உண்டாயிற்று. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. എന്തിനെ കുറിച്ചുള്ള അറിവാണെന്ന് അറിയാമോ? എதை குறித்த ஒரு அறிவு வந்தது தெரியுமா? അവരുടെ ദൈവം ആര് എന്നുള്ള ഒരു അറിവ്. அவர்களின் தெய்வன் யார் என்பதை குறித்த ஒரு அறிவு. ഹല്ലേലൂയ. 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 പോരാ, ശക്തിയോടെ. ആമേൻ. ഹല്ലേലൂയ. ഇന്നും ശക്തമായി. ഹല്ലേലൂയ. ഇവർക്ക് ഈ അറിവ് എപ്പോഴാ ഉണ്ടായത്? இவர்களுக்கு இந்த அறிவு எப்பொழுது உண்டாயிற்று? ദൈവജനത്തിന്റെ ശത്രുക്കൾക്ക് അറിവ് വന്നപ്പോഴാണ് ഇവർക്ക് അറിവ് വന്നത്. ദേവജനങ്ങൾക്ക് ശത്രുക്കൾ വന്നപോതുதான் ഇല്ല ഇല്ല, ദൈവജനത്തിന്റെ ശത്രുക്കൾക്ക് അവരുടെ ദൈവത്തെ കുറിച്ച് അറിഞ്ഞപ്പോഴാണ് ഇവർക്ക് ഇവരുടെ ദൈവത്തെ കുറിച്ച് അറിവ് വന്നത്. இஸ்ரவேலருடைய சத்துருக்களுக்கு இஸ்ரவேலரின் தெய்வத்தை அறிந்த பின்பாகத்தான் தங்களுடைய தெய்வன் யார் என்பதை அவர்களுக்கு புரிய முடிந்தது. പറഞ്ഞ മനസ്സിലായോ? நான் சொன்னது உங்களுக்கு புரிந்ததா? ഇസ്രായേലിന്റെ ശത്രുക്കൾക്ക്, ഇസ്രവേലരുടെ ശത്രുക്കൾക്ക് ഇസ്രായേലിന്റെ ദൈവം ആരാണെന്ന് തിരിച്ചറിഞ്ഞപ്പോഴാണ് ഇസ്രവേലിൻ ദേവൻ யார் என்பதை அவர்கள் புரிந்து கொண்ட பின்பாகத்தான் ഇസ്രായേൽ ജനത്തിന് അവരുടെ ദൈവം ആരെന്ന് മനസ്സിലായത്. ഇസ്രവേലருக்கு தங்கள் தேவன் யார் என்று அவர்களுக்கு புரிந்தது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഇതൊരു കോമഡി പോലെ തോന്നുന്നില്ലേ? இது கேட்கிறதுக்கு ஒரு விளையாட்டு சிரிப்பு போல இருக்கிறதா? ഇസ്രായേൽ ജനത്തിന് അവരുടെ ദൈവം ആരെന്ന് അറിഞ്ഞുകൂടാ. ഇസ്രവേലருக்கு തങ്ങൾ ദേവൻ யார் என்று அவர்களுக்கு சரியாய் புரிந்து கொள்ள முடியவில்லை. ഇപ്പൊ ഇവരെങ്ങനെ തിരിച്ചറിഞ്ഞത്? இப்பொழுது இஸ்ரவேலர் எப்படி தங்கள் தேவனை அறிந்து கொண்டார்கள்? അവരുടെ ശത്രുക്കൾ, இஸ்ரவேலருடைய சத்துருக்கள், അവർക്ക് മനസ്സിലായി அந்த சத்துருக்களுக்கு ஒன்று புரிந்தது. ഇവരുടെ ദൈവം ആര്? இஸ்ரவேலின் தேவன் யார்? ഹല്ലേലൂയ. ஹalleluya. നിങ്ങൾക്കും മനസ്സിലായില്ലെന്ന് എനിക്ക് മനസ്സിലായി. உங்களுக்கும் புரியவில்லை என்று எனக்கு புரிகிறது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ചിലപ്പോഴൊക്കെ നമ്മുടെ ദൈവം ആരെന്ന് നമുക്ക് തന്നെ അറിയത്തില്ല. சில நேரங்கள்ல நம்முடைய தேவன் யார் என்று நமக்கே தெரியாமல் இருக்கும். മാർക്ക് ചാപ്റ്റർ 4 மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். അയ്യോ ഇപ്പൊ ഓടി പോണ്ട, ഞാൻ പറഞ്ഞതേ ഉള്ളൂ. நான் சொன்னதுதான் உண்டு, ஓடி போக வேண்டாம். അവിടെ ഇങ്ങനെ എഴുതിയിരിക്കുന്നു, அங்கே எவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, ശിഷ്യന്മാര് യേശുവും കൂടെ അക്കരയ്ക്ക് പോവുകയാണ്. சீஷர்களோடு இயேசுவோடு சீஷர்கள் அக்கறைக்கு செல்லுகிறார்கள். പടകിൽ പോയിക്കൊണ്ടിരിക്കുമ്പോ, படகில் போய் கொண்டிருக்கும் பொழுது ഭയങ്കര കാറ്റും തിരമാലയും, பயங்கரமான அலை அடிக்கிறது, காற்றடிக்கிறது. പക്ഷേ ഇവർക്ക് ഭയം. சீஷர்களுக்கு பயம். അയ്യോ ഞങ്ങളുടെ പടക് മുങ്ങിപ്പോകുമോ, நம்முடைய படகு மூழ்கி போகுமோ, ഞങ്ങൾ താഴ്ന്നു പോകുമോ, நாங்கள் அமிழ்ந்து போவோமோ. അവർ നിലവിളിക്കുന്നു. அவர்கள் சத்தமிட்டார்கள். യേശു എഴുന്നേൽക്കുന്നു. இயேசு எழுந்திருந்து യേശു കാറ്റിനെയും കടലിനെയും ശാസിക്കുന്നു. இயேசு கடலையும் காற்றையும் அமைதிப்படுத்துகிறார். അതോടനെ ശാന്തമായി. அது அமைதிப்பட்டது. ഇവരുടെ പ്രശ്നമെല്ലാം മാറി. இவர்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் மாறினது. ആ ചാപ്റ്റർ അവസാനിക്കുന്ന എങ്ങനെയെന്ന് അറിയാമോ? அந்த அதிகாரம் எவ்விதமாய் முடிகிறது என்று தெரியுமா? ശിഷ്യന്മാർ തമ്മിൽ തമ്മിൽ ചോദിക്കുകയാണ്, சீஷர்கள் தங்களுக்குள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்ளுகிறார்கள். Who is he? இவர் யாரோ? ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഇവിടെ ഉണ്ടോ? இருக்கிறீர்களா? ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഇവിടെ 3.5 വർഷക്കാലം കൂടെ നടത്തിയ ശിഷ്യന്മാർ പരസ്പരം ചോദിക്കുകയാണ്, Who is he? 3.5 ஆண்டுகள் இவரோடு கூட இருந்தவர்கள் இப்பொழுது கேட்கிறார்கள், இவர் யாரோ? 2024 ഫെബ്രുവരിയിൽ വന്നിരിക്കുന്ന നിങ്ങളോട് ചോദിക്കുക, യേശു ആരാണ്? 2024 பிப்ரவரி மாதத்தில் வந்திருக்கிற உங்களோடு கேட்கிறேன், இயேசு யார்? വേറൊരു സന്ദർഭത്തിൽ യേശു തന്നെ ഡയറക്റ്റ് ചോദിച്ചു, ഞാൻ ആരാണ്? ஆண்டவர் இயேசு ஒரு இடத்தில் நேராவே கேட்டார், நான் யார் என்று சொல்லுங்கள் என்று கேட்டார். അപ്പൊ അതിൽ ചിലർ പറയുന്നു, அதற்கு சிலர் சொல்லுகிறார்கள், യേശുവേ
യേശുവേ നിന്നെ കുറിച്ച് ഉമ്മൈ குறித்து ജനം ഇങ്ങനെ പറയുന്നു, ജനങ്ങൾ ഇവിധമായി சொல்லுகிறார்கள், ജനം അങ്ങനെ പറയുന്നു, ജനങ്ങൾ இப்படி சொல்லுகிறார்கள், നീ ഒരു പ്രവാചകനാണെന്ന് പറയുന്നു, நீ தீர்க்கதரிசி என்று சிலர் சொல்லுகிறார்கள். യേശു ചോദിച്ചു, യേശു கேட்டார், അതെല്ലാം അവിടെ ഇരിക്കട്ടെ, அதெல்லாம் இருக்கட்டும், ഞാൻ ആരാണെന്ന് നിങ്ങൾ എന്ത് പറയുന്നു? நான் யார் என்று நீங்கள் சொல்லுங்கள். ഈ 3.5 വർഷം കൂടെ നടന്നതല്ലേ? நீங்கள் 3.5 ஆண்டுகள் கூட வந்தவர்கள் அல்லவா? ഹല്ലേലൂയ, ஹalleluya, ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഞാൻ വിചാരിച്ചു, நான் நினைக்கிறேன் യേശു ചെയ്ത അത്ഭുതങ്ങൾ വെച്ചിട്ട് ഓരോരുത്തരായിട്ട് ഓരോന്ന് പറയുമെന്ന് വിചാരിച്ചു. இயேசு செய்த அற்புதங்களை வைத்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லுவார்கள் என்று நினைத்தேன். അന്ന് ഞാൻ കൂടെ ഉണ്ടായിരുന്നെങ്കിൽ நான் ஒருவேளை கூட இருந்திருந்தால் ഞാൻ പറഞ്ഞേനെ, நான் சொல்லுவேன், കർത്താവേ, ஆண்டவரே, അങ്ങൊരു அங்கே അങ്ങ് நீங்கள் ഒരു മൊബൈൽ മെഡിക്കൽ കോളേജാണ്, நீங்கள் ஒரு மொபைல் மெடிக்கல் கல்லூரி, மருத்துவ கல்லூரி என்று சொல்லுவேன். ഹല്ലേലൂയ. நடமாடும் மருத்துவ கல்லூரி, സഞ്ചരിക്കുന്ന ഒരു മെഡിക്കൽ ഹോസ്പിറ്റൽ, நீர் நடந்து திரிகிற ஒரு மருத்துவமனை என்று சொல்லுவேன். ആമേ കറക്റ്റ്? நடமாடும் மருத்துவமனை. ഹല്ലേലൂയ. ஹalleluya. പോയിടത്തെല്ലാം സൗഖ്യം, போற இடங்களிலெல்லாம் வியாதியஸ்தர்கள் പോയിടത്തെല്ലാം சுகமாகிறார்கள், വിടുതൽ, போற இடங்களிலெல்லாம் ஜனங்களுக்கு விடுதலை. ഹല്ലേലൂയ, ஹalleluya, ഹല്ലേലൂയ. ஹalleluya. വേറൊരർത്ഥത്തിൽ നമുക്ക് ഇങ്ങനെ പറയാം, வேறொரு அர்த்தத்தில் இவ்விதமாய் சொல்லலாம், കർത്താവേ, നീ ഒരു മൊബൈൽ ഹോട്ടൽ, ஆண்டவரே, நீர் நடமாடும் உணவகம். അയ്യോ, നാളെ ഇത് ബൈബിളിൽ എവിടെയെന്ന് ചോദിച്ച് എനിക്ക് പ്രശ്നം ഉണ്ടാക്കി. பைபிள்ல எல்லாம் அப்படி சொல்லல, எங்க இருக்குன்னு கேட்டு எனக்கு பிரச்சனை உண்டாக்காதுங்க. നോക്കിയ പോയിടത്തെല്ലാം സൗഖ്യം, போற இடத்துல எல்லாம் சுகமாக்கினார். കർത്താവ് പറയുക, ഒരു കാര്യം ചെയ്യും, ഞാൻ ഇന്ന് നിന്റെ കൈ ശരിയാക്കാം, നാളെ വന്ന് നിന്റെ കാല് ശരിയാക്കാം എന്നല്ല, ഓൺ ദ സ്പോട്ടിൽ വിടുതൽ. இன்று உன்னுடைய கையை சுகமாக்கி விடுகிறேன், நாளை வா உன் காலை சுகமாக்குறேன் என்று சொல்லவில்லை, உடனே அவனுக்கு சுகம் கிடைக்கிறது. യേശു ശിഷ്യന്മാരോട് പറഞ്ഞു, 3 നാളായി എന്റെ പാദപീഠത്തിൽ ഇരിക്കുന്നു, നിങ്ങൾ അവർക്ക് ആഹാരം കൊടുക്ക. 3 നാட்களாக என் பாதத்தில் இருக்கிற இவர்களுக்கு சீஷர்களை நீங்களே உணவு கொடுங்கள் என்று சொன்னார். ശിഷ്യന്മാർ പരസ്പരം പറയുക, ஒருவர் சீஷர்கள் சொல்லுகிறார்கள், നിന്റെ എത്രയുണ്ട്? உன்னுடைய கையில் என்ன எத்தனை இருக்கு? എന്റെ ഇത്രയുണ്ട്. என் கையில் எத்தனை இருக்கு? രണ്ടും കൂടെ ചേർത്താൽ, இரண்டையும் சேர்த்தால் ഇത്രേ വരുള്ളൂ, இவ்வளவுதான் வரும், തികയില്ല. போதாது. എടാ, ഒരു കണക്ക് പറയുമ്പോ തികയുന്ന കണക്ക് പറയണ്ടേ? இப்போ ஒரு சொன்னா கணக்கு போதுங்கிற ஒரு கணக்கு சொல்ல வேண்டும் அல்லவா? ഹല്ലേലൂയ. ஹalleluya. തികയാത്ത കണക്ക് ആർക്കാ വേണ്ടേ? போதாத கணக்கு யாருக்கு தேவை? അവിടെ പറഞ്ഞ അങ്ങനെയല്ലേ, 200 പണത്തിന് അപ്പം വാങ്ങിയാലും തികയൂല. 200 പണത്തിற்கு അപ്പം വാങ്ങിനാലും അത് போதாது என்று சொல்லப்பட்டது. ഏതായാലും പറഞ്ഞത് ഒരു വലിയ തുക പറയണ്ടേ? ஒரு பெரிய தொகை சொல்ல வேண்டாமா? ഇവിടെ നോക്കിക്കേ, இங்கே பாருங்கள், അവിടെ യേശു അവരുടെ ആവശ്യമില്ലാതെ തന്നെ ജനത്തെ പോഷിപ്പിക്കുന്ന നമ്മൾ കാണുന്നുണ്ട്. ശിഷ്യന്മാരുടെ ആവശ്യമില്ലാതെ തന്നെ, ശിഷ്യന്മാരുടെ ഹെൽപ്പ് ഇല്ലാതെ തന്നെ, சீஷர்களுடைய உதவி இல்லாமலேயே அவர்களை ஆண்டவர் போஷிக்க முடியும். ഹല്ലേലൂയ, ஹalleluya, ഹല്ലേലൂയ, ஹalleluya. അപ്പോൾ ഒരു ഭാഗത്ത് സൗഖ്യമാക്കി നടന്നുകൊണ്ടേയിരിക്കുന്നു, ஒரு பக்கம் சுகமாகுதல் நடந்து கொண்டே இருக்கிறது, ഒരു ഭാഗത്ത് മനുഷ്യരുടെ ശരീരത്തിന് ആവശ്യമായി ഉണർവ് കൊടുത്തുകൊണ്ടേയിരിക്കുന്നു, ஒரு பக்கம் சரீரத்திற்கு தேவையான உணர்வுகளை தேவன் கொடுத்து கொண்டிருக்கிறார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. അത് വെച്ചെങ്കിലും ശിഷ്യന്മാർ പറയുമെന്ന് യേശു വിചാരിച്ചു. அதை வைத்து சீஷர்கள் சொல்லுவார்கள் என்று இயேசு நினைத்தார். പക്ഷേ ഇവർ തമ്മിൽ പറയാണ്, அவர்கள் ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொள்ளுகிறார்கள், കാറ്റും കടലും ഇവന്റെ വാക്ക് അനുസരിക്കുന്നെങ്കിൽ ഇവൻ ആരായിരിക്കും? காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்றால் இவர் யாரோ என்றார்கள். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഇന്ന് രാത്രിയിൽ നിങ്ങൾ വിശ്വസിക്കുന്ന ദൈവം ആരാണ്? நீங்கள் விசுவாசிக்கிற தேவன் யார் என்று சொல்லுங்கள். നിങ്ങളുടെ ചെറിയ ചെറിയ ആവശ്യങ്ങൾ മാത്രം നിറവേറ്റാൻ കഴിവുള്ള ഒരു ദുർബലനായ ദൈവമാണോ? உங்களுடைய சின்ன சின்ன காரியங்களுக்கும் அவர் அற்புதங்களை செய்கிற தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ദൈവം നിങ്ങളുടെ സകല ആവശ്യങ്ങളും അറിയുന്ന ദൈവമാണ്. உங்களுடைய எல்லா தேவைகளையும் அறிகிற தேவனாய் அவர் ഇന്ന് இருக்கிறார். രാത്രിയിൽ ആ ദൈവത്തെ കുറിച്ച് ഒരു തെളിവായ അറിവോടുകൂടി ഇവിടുന്ന് പോകാവുള്ളൂ. அந்த தேவனை குறித்து தெளிவான அறிவோடு இந்த இடத்திலிருந்து நீங்கள் செல்ல வேண்டும். പലപ്പോഴും നമുക്ക് ദൈവത്തെ കുറിച്ചുള്ള നല്ല അറിവില്ല. பல நேரங்களில் தேவனை குறித்து சரியான அறிவு நமக்கு இல்லை. ചിലപ്പോൾ നമ്മളെ എതിർക്കുന്ന ശത്രുക്കൾക്കുള്ള അറിവ് പോലും നമ്മുടെ ദൈവത്തെ കുറിച്ച് നമുക്കില്ല. நம்மை எதிர்க்கிற சத்துருக்களுக்கு நம்முடைய தெய்வத்தை குறித்து இருக்கிற அறிவு கூட நமக்கு இல்லை. ഹല്ലേലൂയ, ஹalleluya, ഹല്ലേലൂയ. ஹalleluya. എത്ര പേർക്ക് ഞാൻ പറഞ്ഞത് മനസ്സിലായി? எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிறது புரிகிறது? ഇന്നും ഈ പുസ്തകം എടുത്ത് ഇറങ്ങി തിരിച്ച പലർക്കും നമ്മൾ സേവിക്കുന്ന ദൈവം ആരെന്ന് അറിയില്ല. ഇപ്പോഴും ഈ പുസ്തകം എടുത്ത് ഇറങ്ങിയ അനേകർക്ക് നാം സേവിക്കുന്ന ദൈവം ആരെന്ന് അറിയില്ല. വേദത്തെ എടുത്ത് ഇറങ്ങുகிற അനേകർക്ക് നാം സേവിக்கிற தேவன் யார் என்று புரியவில்லை. ശത്രുക്കൾക്ക് അറിയാം നമ്മൾ സേവിക്കുന്ന ദൈവം ആരെന്ന്. நம்முடைய விரோதிகளுக்கு தெரிகிறது நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்று. ഹല്ലേലൂയ, ஹalleluya.
എൻ്റെ മകള് വാഹനത്തിൽ നിന്ന് വീഴണം, മുഖമെല്ലാം ചിതറിപ്പോകണം, അങ്ങനെ കരുതി ലാസ്റ്റ് ഒരു ക്രിയ. கடைசியா ஒரு கிரியை செய்யப்பட்டது. என்னுடைய மகள் வாகனத்திலிருந்து விழுந்து முகமெல்லாம் சிதறி மரித்து போக வேண்டும் என்ற ஒரு கிரியை செய்யப்பட்டிருந்தது. അവൾ വീണ് കേട്ടോ, அவள் விழுந்தாள். ഹല്ലേലൂയ. ഓടിക്കൊണ്ടിരുന്ന ബസ്സിൽ നിന്ന് അവൾ വീണു, ഡോറ് തുറന്ന്. ஓடிக்கொண்டிருந்த பேருந்திலிருந்து விழுந்தது, வாசல் திறந்து. തിരുവനന്തപുരം സിറ്റിയിലെ റഷ് നിങ്ങൾക്കറിയാം. திருவனந்தபுர பட்டணத்தின் மக்கள் நெருக்கம் உங்களுக்கு தெரியும். പേരൂർക്കട ജംഗ്ഷനില്, பேரூர்கடை ஜங்ஷனில் എപ്പോഴും വണ്ടി നോൺ സ്റ്റോപ്പ് ആയിട്ട് വരുന്ന ഇടം, எப்பொழுதும் வாகனங்கள் வந்து கொண்டே இருக்கும். അവൾ വീണതിന്റെ പുറകെ ഇഷ്ടം പോലെ വണ്ടി ഉണ്ടായിരുന്നു. அவள் விழுந்த இடத்தில் பின்னால் அநேக வண்டிகள் வந்து கொண்டிருக்கிறது. ഒരു ഛേദവും വരാതെ, ஒரு சேதமும் வராமல் കർത്താവ് കൃപയാൽ അവളെ കാത്തു. கர்த்தர் கிருபையாய் அவளை காத்தாள். ഹല്ലേലൂയ, ஹalleluya, ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഇത് ഞങ്ങൾ അറിയുന്നില്ല. இதை நீங்கள் அறிவதில்லை. എങ്ങനെ അറിഞ്ഞെന്നറിയാമോ? நாங்கள் அதை எப்படி தெரிந்தோம் என்றால், ഇത് ഇങ്ങനെ സംഭവിക്കണം എന്ന് പ്ലാൻ ചെയ്ത് ഏതോ ദൈവത്തിന്റെ അടുത്ത് പോയി. இப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி ஏதோ ஒரு தெய்வத்திடத்தில் போய் செய்தார்கள். അതോടെ തീരണം, அதோடு முடிந்தது. അല്ലെ, തീരണം, அதோடு முடிய வேண்டும். அது ഹല്ലേലൂയ, ஹalleluya, ഹല്ലേലൂയ. ஹalleluya. എന്നെയും നിങ്ങളെയും കുറിച്ച് കർത്താവ് തന്റെ ഉള്ളം കയ്യിൽ വരച്ചു വെച്ചിരിക്കുക. தேவன் உங்களையும் என்னையும் குறித்து தம்முடைய உள்ளம் கைகளில் வரைந்து வைத்திருக்கிறார். ഈ ലിസ്റ്റിൽ നിന്ന് ഒരു ലൈൻ പോലും ആരെ കൊണ്ട് മാറ്റാൻ പറ്റില്ല. இதில் இருக்கிற ஒரு சின்ன கோட்டை கூட ஒருவரும் மாற்ற முடியாது. ഒരു ഡേറ്റും മാറ്റാൻ പറ്റില്ല. ஒரு நாளையும் மாற்ற முடியாது. ഒരു സമയത്തെയും മാറ്റാൻ പറ്റില്ല. ஒரு സമയத்தையும் മാற்ற முடியாது. ഹല്ലേലൂയ, ஹalleluya. എല്ലാം അതതിന്റെ കാലത്ത് സകലതും ഭംഗിയായി നടക്കും. அதன் காலத்தில் சகலமும் நேர்த்தியாய் நடைபெறும். പാസ്റ്റർ, നിങ്ങൾക്ക് റഡാർ ഉണ്ടോ ഇത് തിരിച്ചറിയാൻ? இதை அறியத்தக்க கருவி உங்களிடத்தில் உண்டா? ഇല്ല. இல்லை. അവരുടെ വായിൽ നിന്ന് വെളിയിൽ വന്നു. அவர் வாயாலேயே இதை அறிய முடிந்தது. എങ്ങനെ വെളിയിൽ വന്നു? எப்படி வெளியே வந்தது? ഇത് ചെയ്ത അമ്മ, இதை செய்த ஒரு தாயார், എൻ്റെ നെയ്ബർ, பக்கத்தில் உள்ளவர்கள், എപ്പോഴും ഫേസ് ടു ഫേസ് കാണുന്നവര്, எப்பொழுதும் முகம் முகம் பார்க்கும் நேரங்கள் வரும். നമ്മുടെ ആലയത്തിനെതിരെ കേസ് കൊടുത്തവർ, ஆலயத்துக்கு விரோதமாக வழக்கு பதிந்தவர். ഹല്ലേലൂയ, ஹalleluya. ഭയങ്കര സന്തോഷം. மிக சந்தோஷம். തോട്ടത്തിൽ നല്ല വാഴക്കൊലയെല്ലാം വിളഞ്ഞ നല്ല പടല വെട്ടി ഇവിടെ കൊണ്ടുതരും. தோட்டத்துல வாழைக்கொலைலாம் நல்லா விளைஞ்சிச்சுன்னா நல்ல பழமெல்லாம் சர்ச்சில் கொண்டு கொடுப்பார்கள். മാവിൽ നല്ല പഴം എല്ലാം വന്നാൽ നല്ല ഇവിടെ വരും. மாமரத்தில் அவர்களுடைய வீட்டுல நல்ல காய்த்தால் இங்கே சபைக்கு வரும் பழம். അയ്യോ, നല്ല എണ്ണത്തോടെ വരുന്നതല്ല, അതിൽ എന്തൊക്കെ കേറ്റാൻ പറ്റും അതെല്ലാം കേറ്റിയിട്ടാ കൊണ്ടുവരണേ. அத நல்ல எண்ணத்துல கொண்டு வர்றதில்ல, உள்ள எண்ணத்தெல்லாம் ஏத்த முடியுமா ஏத்தி எடுத்து கொண்டு வர்றது. പക്ഷെ എന്റെ ദൈവം തെളിയിച്ചു കൊടുക്കുന്നത് എന്തെന്നറിയാമോ? என்னுடைய தேவன் சொல்லி தருகிறது என்னவென்றால், 9 വർഷമായി അവർ ചെയ്തുകൊണ്ടേ ഇരിക്കുന്നു. 9 ஆண்டுகளாக அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். അവര് താഴെ താഴെ പോകുന്നു, നമ്മൾ മുകളിൽ വരുന്നു. அவர்கள் கீழே கீழே போகிறார்கள், நாங்கள் மேலே மேலே போகிறோம். ഇതാണ് നമ്മുടെ ദൈവം. இதுதான் நம்முடைய தேவன். Who is he? நம்முடைய தேவன் யார்? ഇവൻ ആരാണ്? இவர் யாரோ? ഹല്ലേലൂയ, ஹalleluya, ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഞാൻ പറഞ്ഞല്ലേ, എൻ്റെ മകളുടെ മുഖം ചിതറി വിരൂപമാകണോ? நான் சொன்னேன் என்றவா, என்னுடைய மகளுடைய முகம் சிதறி அகோரமாக வேண்டும். അവരുടെ ഫാമിലിയിൽ ഒരു മാരേജ് നടന്നു. அவருடைய வீட்டில் ஒரு குடும்பத்தில் ஒரு திருமணம் நடந்தது. ഈ അമ്മ നന്നായിട്ട് മേക്കപ്പ് ചെയ്യും. இந்த அம்மா நல்லா மேக்கப் பண்ணுவார்கள். ഒരു 2 ലോഡ് പുട്ടിയെല്ലാം ഇട്ട് 2 லோடு புட்டிலாம் போட்டு നല്ല കളർ, നല്ല മങ്ങിയ ഒരു ലേഡി, நல்ல தன்னை அழகுபடுத்திக் கொள்ளுகிற ஒரு பெண்மணி. ஏதோ ஒரு அலர்ஜி, ஏதோ ஒரு அவர் ஒவ்வாமை. உபயோகிச்ச காஸ்மெட்டிக்ஸில் ஏதோ ஒரு அலர்ஜி. ஹாஸ்பிட்டல் காஸ்மெட்டிக்ஸ். முகத்திலே ஏதோ ஒரு ஒவ்வாமை. ഹല്ലേലൂയ. 1 വർഷമായി. 1 வருஷமாய் കറന്ന് കറുത്തുപോയി. கருகருன்னு கருத்து போனார்கள். നല്ല തുട്ടുള്ള ഫാമിലി, நல்ல பணமுள்ளவர்கள். സ്കിന്നിൻ്റെ ഡോക്ടേഴ്സ്, ഇവര് കോസ്മെറ്റോളജി, എവിടെ എന്തൊക്കെ ചെയ്യാൻ പറ്റും അതെല്ലാം ചെയ്തു. எங்கெல்லாம் இந்த தோல் சம்பந்தமான மருத்துவர் மற்றும் பல காரியங்களை பார்க்க முடியுமா பார்த்தார்கள். ഇപ്പൊ എങ്ങനെയാണെന്നറിയാമോ? இப்பொழுது எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா? ഈ കറുത്ത് നല്ല ഡാർക്കായിട്ടുള്ള പാമ്പിന്റെ ഫേസ് എങ്ങനെ ഇരിക്കുന്ന അതുപോലായി മാറി മുഖം. கருத்த பாம்பினுடைய முகம் எப்படி இருக்குமோ அப்படி அந்த சகோதரியுடைய முகம் மாறி போனது. ഏതിനെ സേവിക്കോ അതുപോലാകും. எதை சேவித்தார்களோ அதுபோலானார்கள்.
നമ്മുടെ ദൈവം ആരാ? நம்முடைய தேவன் யார்? ചോദിക്കാനും പറയാനും ആരും ഇല്ലാത്തവരല്ല നമ്മള്. யாரு நம்ம ஏனென்று கேட்க ஆள் இல்லாதவர்கள் அல்ல நாம். ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. ഇസ്രായേൽ ജനത്തിന് നെഹമ്യാവിന് അവിടെ ഉള്ളവർക്ക് ആമേൻ തിരിച്ചറിഞ്ഞതിനേക്കാൾ അറിവ് ശത്രുക്കൾക്കുണ്ട് ഇവർ സേവിക്കുന്ന ദൈവം ആരാണെന്ന്. நெகேமியாவின் காலத்தில் இருந்த ஜனங்களை விட அவருடைய சத்துருக்களுக்கு இவர்கள் தேவன் யார் என்று அவர்களுக்கு அதிகம் നമ്മൾ தெரியும். വായിച്ച കുറിവാക്ക് അതാണ്. நாம் வாசித்த வேத வாக்கியம் அதுதான். അവരെന്താ പറയുന്നത്? அவர்கள் சொன்னது என்ன தெரியுமா? ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. ഹലോ. ഹല്ലേലൂയ. വർഷക്കണക്കായി ഉപദ്രവിച്ചുകൊണ്ടിരുന്നവരാണ് ഇവര്. வருடக்கணக்காக ஆண்டவரோடு இருந்தவர்கள் ഇല്ലേ? ദൈവജനത്തെ ഉപദ്രവിച്ചവരാണ്. ഹല്ലേലൂയ. இந்த சத்துருக்கள் தேவ ஜனங்களை ஆண்டுகளாக வேதனைப்படுத்திக் கொண்டிருந்தவர்கள். തലമുറകളായി ഉപദ്രവിച്ചുകൊണ്ടിരിക്കുക. தலைமுறைகளாக வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். പക്ഷേ ദൈവം ഇപ്പോൾ ഒരു അത്ഭുതം ചെയ്തു അവിടെ. ஆண்டவர் அங்கே ஒரு அற்புதத்தை செய்தார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. എല്ലാരും ഇവിടെ ഉണ്ടല്ലോ അല്ലേ? எல்லாம் இங்கே இருக்கிறீர்கள் அல்லவா? സ്തോത്രം. ஆமென். കണക്ഷൻ വിട്ടു പോകരുത്. தொடர்பு விட்டு போகாமல் இருப்பதாக. ഇവര് കണ്ടിന്യൂസ് ആയിട്ട് ഇങ്ങനെ ഉപദ്രവിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നവരാ. தொடர்ச்சியாக உபத்திரவத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். പക്ഷേ ஆனால் ദൈവജനത്തിന്റെ ശക്തി ക്ഷയിക്കുമെന്ന് അവർ വിചാരിച്ചു. தேவ ஜனங்களுடைய வல்லமை ஜெயிக்கும் என்று அவர்கள் நம்பினார்கள். ഇല്ല, ദൈവജനത്തിന്റെ ശക്തി താഴോട്ട് പോകുമെന്ന് അവർ വിചാരിച്ചു. அவர்கள் நினைத்தது தேவனுடைய வல்லமை குறைந்து போகும் என்று நினைத்தார்கள். ദൈവജനം ദുർബലന്മാരാകുമെന്ന് വിചാരിച്ചു. தேவனுடைய ஜனங்கள் அழிந்து போவார்கள் என்று நினைத்தார்கள். ഇടയ്ക്ക് ഇവർ പറഞ്ഞു, இடையே இவர்கள் சொன்னார்கள், നിങ്ങൾ യഹൂദന്മാർ ദുർബലന്മാർ, ബലമില്ലാത്തവർ. நீங்கள் யூதர்கள் பலனற்றவர்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഇവരാരാ? இவர்கள் யாராம்? ദുർബലന്മാര്. இவர்கள் பலனற்றவர்களாம் എന്ന് ആര് പറഞ്ഞു? அப்படின்னு சொன்னது யாரு? അവരുടെ ശത്രു. அவர்களுடைய சத்துருக்கள். അതേ ശത്രു. அதே சத்துரு. ഈ 6-ാം അധ്യായം 16-ാം വാക്യത്തിൽ എന്താ പറയുന്നത്? 6-ാം அதிகாரம் 16-ாம் வசனத்தில் என்ன சொல்லுகிறான்? எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்டபோதும். സിസ്റ്റർ, താങ്ക് യു. நன்றி. എല്ലാവരും കൂടെ ഒന്ന് ശ്രദ്ധിക്കാൻ വേണ്ടി ഞാൻ സൈലൻസ് ആയതാണ്. எல்லாரும் சொல்லட்டும் என்கிறதற்காக நான் அமைதியானது. ഇവരെന്താ പറഞ്ഞത്? இவர்கள் என்ன சொன்னார்கள்? ആദ്യം എന്ത് പറഞ്ഞു? முதல்ல என்ன சொன்னார்கள்? യഹൂദന്മാർ, யூதர்கள், ദൈവജനം, ஆண்டவருடைய பிள்ளைகள், ദുർബലന്മാർ, பலவீனர்கள், பலனற்றவர்கள். ആമേൻ. ஆமென். അശക്തർ. அவர்கள் பலனற்றவர்கள். ഇപ്പൊ എന്ത് പറയുന്നു? இப்பொழுது என்ன சொல்லுகிறார்கள்? 16-ാം വാക്യം. 16-ாம் வசனத்தில் സ്തോത്രം. 9 മണിക്ക് വൈൻഡപ്പ് ചെയ്യണം. 9 மணிக்கு உங்களை அனுப்ப வேண்டும். നിങ്ങൾ ഇങ്ങനെ ഇരുന്നാൽ ഞാൻ വീണ്ടും നിങ്ങൾ എടുക്കുന്ന സമയത്തിനനുസരിച്ച് ഞാൻ ടൈം എടുക്കും. இப்படி இருந்தால் நீங்கள் சமயத்தை எடுக்கிறதற்கு தக்க நான் இன்னும் நேரத்தை எடுக்க வேண்டியது இருக்கும். ചിലർ പറയാണ്, നിങ്ങൾ എടുത്തോ, ഞാൻ 9 ആകുമ്പോൾ പോയിരിക്കും. நீங்க எடுக்கணும், நான் எடுக்க, நான் 9 போவேன். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പാകോടുകാർ അങ്ങനെയല്ല. നിങ്ങൾ 9:30 ആയാലും സഹിത്ത് തന്മയുള്ളവരാണ് നിങ്ങൾ ഇരിക്കും. பாகோடில் உள்ளவர்கள் அப்படி அல்ல. 9:30 ஆனாலும் இருந்து கேட்பீர்கள். വെളിയിൽ കൺവെൻഷൻ വെക്കുമ്പോൾ മഞ്ഞെല്ലാം പനിയെല്ലാം അടിച്ച് നിങ്ങൾ ഇരിക്കാറില്ലേ? வெளியே நடத்தும் போது, கன்வென்ஷன் நடத்தும் போது பனி பெய்த போதும் அதிலேயும் இரவிலே இருந்தீர்கள் அல்லவா? ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നിങ്ങളൊരു ഒരു ആത്മീയ മർമ്മം, ഒരു അത്ഭുതം ഒന്ന് ശ്രദ്ധിച്ചേ. நீங்கள் ஒரு ஆவிக்குரிய ஒரு அற்புதத்தை நினைத்து பாருங்கள். ഇവർ പറയുകയാണ്, இவர்கள் சொல்லுகிறார்கள், ഇസ്രായേൽ മക്കളുടെ ശത്രുക്കൾ പറയുന്നു, இஸ்ரவேலின் சத்துருக்கள் சொல்லுகிறார்கள், ഇവർ യഹൂദന്മാർ, இவர்கள் யூதர்கள், ഇവർ ദുർബലർ, இவர்கள் பலனற்றவர்கள், ഇവർ അശക്തരാണ്, കഴിവില്ലാത്തവർ, இவர்கள் முடியாதவர்கள், இயலாதவர்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഇവരെ സപ്പോർട്ട് ചെയ്യാൻ ആളില്ല. இவர்களுக்கு உதவி செய்ய ஆள் கிடையாது. പൊളിറ്റിക്കൽ പവർ ഇല്ല. இவர்களுக்கு அரசியல் பலன் இல்லை. മണി പവർ ഇല്ല. இவர்களுக்கு செல்வ பலன் இல்லை. മാൻ പവർ ഇല്ല. இவர்களுக்கு மனித வல்லமை இல்லை. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അവരുടെ കാഴ്ചയിൽ അങ്ങനെയാണ്. அவருடைய பார்வையில் அவிதமாகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள். ആമേൻ. ஆமென். ആമേൻ. ஆமென். അത് വെച്ചിട്ടാണ് ഇവർ പറഞ്ഞത് ഇവർ ദുർബലന്മാർ. அதை வைத்துத்தான் இவர்கள் சொன்னார்கள், இவர்கள் பலனற்றவர்கள். ഇപ്പൊ ഇവരെന്താ പറഞ്ഞത്? இப்பொழுது என்ன சொல்லுகிறார்கள்? 6:16 എന്താ പറയുന്നതെന്ന് അറിയാമോ? 6:16 நெகேமியாவில் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? ദൈവജനത്തെ നോക്കി, தேவ ஜனத்தை பார்த்து ശത്രുക്കൾ പറയാണ്, சத்துருக்கள் சொல்லுகிறார்கள், നിങ്ങളാണ് ശക്തന്മാർ, நீங்கள் தான் பலசாலிகள், ഞങ്ങൾ വെറും അല്പന്മാർ, நாங்கள் அற்பமானவர்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നിങ്ങളുടെ ബൈബിളിലുണ്ടോ? உங்களுடைய வேதத்தில் இருக்கிறதா? 16-ാം വാക്യം. 16-ாம் வசனம்.
ഞങ്ങളുടെ സകല ശത്രുക്കളും അത് കേട്ടപ്പോൾ once again please read. மறுபடியும் அதை வாசிக்கலாம். எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்டபோதும் எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியான அனைவரும் கண்டபோதும் மிகவும் முனையற்று போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள். അവർ തങ്ങൾക്ക് തന്നെ അല്പന്മാരായി തോന്നി. அவர்கள் தங்களுக்கு தாங்களே அற்பமானவர்களாக தோன்றினார்கள். ഹല്ലേലൂയ ஹalleluya ഹല്ലേലൂയ ஹalleluya. ഇപ്പോ പറയാണ് നിങ്ങളാണ് ബലവാന്മാർ. இப்பொழுது சொல்லுங்கள், நீங்கள் தான் பலவான்கள், ഞങ്ങൾ അശക്തർ, நாங்கள் பலவீனர். മലയാളത്തിൽ നല്ല നല്ല അഴകായിട്ട് 16-ാം വാക്യത്തിലുണ്ട്. மலையாளத்தில் மிக அருமையாக அந்த 16ஆம் வசனத்தில் இருக்கிறது. തമിഴിൽ അത് കാണുന്നില്ലെന്ന് തോന്നുന്നു. தமிழில் அதில் காணப்படவில்லை. അവിടെ പറയുന്നത് ഞങ്ങളുടെ ചുറ്റുമുള്ള ശത്രുക്കൾ எங்களை சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியான அனைவரும் ഞങ്ങളെ നോക്കി പറയാണ്, எங்களை பார்த்து சொல்லுகிறார்கள், ഞങ്ങൾ അല്പന്മാരും നിങ്ങൾ ശക്തന്മാരും, நாங்கள் അല്പமானவர்கள் என்றும் நீங்கள் பலசாலிகள் என்றும். ഹല്ലേലൂയ ஹalleluya. നേരത്തെ ഇവരെന്താ പറഞ്ഞത്? முன்னமே என்ன சொன்னார்கள்? കാലങ്ങൾക്ക് വർഷങ്ങൾക്ക് മുമ്പ് ഇവരെന്താണ് പറഞ്ഞത്? பல ஆண்டுகளுக்கு முன்பாக இவர்கள் என்ன சொன்னார்கள்? അയ്യോ നിങ്ങൾ ദുർബലന്മാർ, இஸ்ரவேலரே நீங்கள் பலவீனர்கள். പക്ഷേ ഇപ്പോ ഇവർ പറയാണ്, இப்பொழுது சத்துருக்கள் சொல்லுகிறார்கள், ഞങ്ങൾ ദുർബലന്മാർ. நாங்கள் அற்பமானவர்களாயிருக்கிறோம். രണ്ടിന്റെ ഡിഫറൻസ് മനസ്സിലായോ? ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் புரிகிறதா? മനസ്സിലായില്ല. புரியவில்லை. നിങ്ങളുടെ ഇരിപ്പ് കാണുമ്പോഴേ എനിക്ക് മനസ്സിലായി, നിങ്ങൾക്ക് മനസ്സിലായില്ല എന്ന്. நீங்கள் இருக்கிறதை பார்த்தபோது எனக்கு புரிந்தது, உங்களுக்கு புரியவில்லை என்று. ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. എന്താണ് രണ്ട് വ്യത്യാസം? என்ன ரெண்டு வித்தியாசம்? അന്ന് ഇവർ പറഞ്ഞു, அன்று சத்துருக்கள் சொன்னார்கள், നിങ്ങൾ ദുർബലന്മാർ, இஸ்ரவேலரே நீங்கள் பலவீனர், ഞങ്ങൾക്ക് വിത്തിൻ സെക്കൻഡ്സ് മതി നിങ്ങളെ തോൽപ്പിക്കാൻ, நாங்கள் சில நொடிகளுக்குள் உங்களை தோற்கடித்து விடுவோம். പക്ഷേ ചില വർഷങ്ങൾ കഴിഞ്ഞ്, சில ஆண்டுகள் கழிந்தது, ഇവരുടെ ദൈവം ഇറങ്ങി വന്ന് അത്ഭുതം ചെയ്തപ്പോൾ, இஸ்ரவேலரின் தேவன் இறங்கி ஒரு அற்புதத்தை செய்த பொழுது അവർ മനസ്സിലാക്കി, சத்துருக்கள் புரிந்து கொண்டார்கள், നമ്മൾ കണ്ടതുപോലല്ല അവർ ശക്തന്മാരാണ്, ശക്തനായ ഒരു ദൈവം അവരുടെ കൂടെയുണ്ട്. நாம் கண்டது போல அல்ல, இவர்கள் பலவான்கள், இவருடைய தேவன் பலசாலியானவர். ഹല്ലേലൂയ ஹalleluya. ഒരു 2 വർഷത്തിന് മുൻപ്, 2 ஆண்டுகளுக்கு முன்பாக ഇപ്പോൾ ഉള്ള ഒരു സംഭവം പറഞ്ഞ് നിങ്ങൾക്ക് മനസ്സിലാകും. இப்போ உள்ள ஒரு சம்பவத்தை சொன்னால் உங்களுக்கு புரியும். ഉക്രൈനും റഷ്യക്കും തമ്മിൽ യുദ്ധമുണ്ടായി. யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே யுத்தம் உண்டாயிற்று. ഇന്നും ലോകത്തിലെ ഏറ്റവും ഭൂപ്രകൃതിയുള്ള രാജ്യം റഷ്യയാണ്. இன்றும் அதிக நிலப்பரப்புள்ள தேசம் ரஷ்யா தான். എല്ലാ നിലയിലും ശക്തരാണ് റഷ്യ. എല്ലാ നിലയിലും വല്ലമയുള്ള രാജ്യം റഷ്യ. ഇന്ത്യ ഉപയോഗിക്കുന്ന ഏറ്റവും നല്ല യുദ്ധ ആയുധങ്ങൾ റഷ്യയുടേതാണ്. ഇന്ത്യയിൽ பயன்படுத்தப்படும் അനേക യുദ്ധ ആയുധങ്ങൾ റഷ്യാവിനിടത്തിൽ നിന്ന് വാങ്ങി. മറ്റ് രാജ്യങ്ങൾക്ക് യുദ്ധ ഉപകരണങ്ങൾ കൊടുത്ത് അവരെ രക്ഷിക്കുന്ന റഷ്യ. மற்ற தேசங்களுக்கு யுத்த தளவாடங்களை கொடுத்து தேசங்களை ரட்சிக்கிற ஒரு தேசம் ரஷ்யா. റഷ്യ വിചാരിച്ചു, ரஷ்யா நினைத்தது, ഒരു 15 മിനിറ്റ് മതി ഞങ്ങൾക്ക് ഉക്രൈനെ നിലംപരിചാക്കാൻ. 15 நிமிடம் போதும் யுக்ரைனை அழிப்பதற்கென்று. 2 വർഷമായി, 2 ആണ്ടുകളായിട്ട് ഒരു ചെറിയ പ്രൊവിൻസ് പോലും അവർക്ക് പിടിച്ചെടുക്കാൻ പറ്റിയില്ല. യുക്രൈനുடைய ഒരു ചിന്ന പകുതിயை கூட റഷ്യാവിൽ പിടിத்து എടുக்க முடியவில்லை. ഇപ്പോഴും അവിടെ കാര്യങ്ങൾ നടക്കുന്നുണ്ട്. ഇപ്പോഴും യുദ്ധം നടന്നുകൊണ്ടിരിക്കുന്നത്. ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. കുറച്ചുകൂടെ കഴിയുമ്പോ, இன்னும் தாண்டும் போது ഈ വാക്യം പോലെ, இந்த வசனம் போல റഷ്യ പറയും, ரஷ்யா சொல்லும், നിങ്ങൾ കാഴ്ചയിൽ ചെറിയവരാണെങ്കിലോ, நீங்கள் பார்வையில் சிறியவரானாலும் ദൈവം നിങ്ങളുടെ കൂടെ ഉണ്ടെന്ന് ഞങ്ങൾക്ക് മനസ്സിലായി. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்று எங்களுக்கு புரிகிறது. കാഴ്ചയ്ക്ക് ഒരുപക്ഷേ നമ്മൾ ശത്രുക്കളുടെ മുമ്പിൽ ദുർബലന്മാരെ പോലെ ഇരിക്കുക. பார்வைக்கு ஒருவேளை உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நீங்கள் எளியவர்களாக பலவீனராய் നിങ്ങൾ தோன்றலாம். തിരിച്ചറിയണോ, நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். നിങ്ങൾ സേവിക്കുന്ന ദൈവം ശക്തനായ ഒരു ദൈവമാണ്. நீங்கள் ആരാധിக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். ഹല്ലേലൂയ ஹalleluya. ഇത് അവരറിഞ്ഞു എന്നാണ് ബൈബിൾ പറയുന്നത്. இதை அவர்கள் அறிந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. ഇന്ന് രാത്രിയിൽ അങ്ങനെ ഒരു അറിവ് നിങ്ങൾക്ക് ഉണ്ടാകണം. அப்படிப்பட்ட ஒரு அறிவு உங்களுக்கு இந்த ராத்திரி உண்டாகட்டும். അങ്ങനെയാണെങ്കിൽ ഒരു അസാധാരണമായ ഒരു സൂപ്പർ നാച്ചുറൽ മിറക്കിൾ നിങ്ങളുടെ ലൈഫിൽ നടക്കണം. அப்படி என்றால் உங்கள் வாழ்க்கையில் அசாதாரணமான ஒரு அற்புதம் நடக்க வேண்டும். ഹല്ലേലൂയ ஹalleluya. എന്ത് അത്ഭുതമാണ് അവിടെ നടന്നതെന്ന് അറിയാമോ? இங்கே நடந்த அற்புதம் என்ன என்று தெரியுமா? ഹല്ലേലൂയ ஹalleluya. ഇവിടെ ഹല്ലേലൂയ ஹalleluya ഹല്ലേലൂയ ஹalleluya. ഇവിടെ இங்கே നെഹമ്യാവ് സ്വന്തം ദേശമായ യെരൂശലേമിന്റെ അവസ്ഥയെക്കുറിച്ച് കരയുന്ന ഒരു വേദഭാഗമുണ്ട്. சொந்த தேசத்தின் அவல நிலையை குறித்து அழுகிற
நெகேமியா அழுகிற ஒரு பாகம் வேதத்தில் இருக்கிறது. ശത്രുക്കൾ വന്ന് ആക്രമിച്ച് തകർത്തിട്ടിരിക്കുക യെരുശലേമിനെ. எருசலேமை சத்துருக்கள் வந்து தகர்த்து உடைத்து போட்டிருக்கிறார்கள். അതിന്റെ മതിലുകളെല്ലാം തകർത്തിട്ടിരിക്കുകയാ. எருசலேமின் மதில்கள் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கிறது. വാതിലുകൾ തീ വെച്ച് ചുട്ടിട്ടിരിക്കുകയാ. எருசலேமின் வாசல்கள் அக்கினியால் எரிக்கப்பட்டிருக்கிறது. ഒന്നാമത്തെ അധ്യായത്തിൽ നമുക്ക് അത് കാണാൻ കഴിയും. 1ஆம் அதிகாரத்தில் அதை பார்க்க முடியும். പ്ലീസ് ലിസൺ. ഇവിടെ ശ്രദ്ധിച്ചേ. இங்கே கவனியுங்கள். അവിടെ നമ്മൾ വായിക്കുന്നത് அங்கே நாம் வாசிக்கிறது എല്ലാം തകർന്നു കിടക്കുകയാ. எல்லாம் உடைந்து கிடக்கிறது. യെരുശലേം എന്നത് எருசலேம் என்பது ഇസ്രായേലിനെ സംബന്ധിച്ചിടത്തോളം எருசலேம் இஸ்ரவேலை பொறுத்தவரை അവർക്ക് പ്രധാനപ്പെട്ട നഗരം, அவர்களுக்கு முக்கியமான நகரம் அது. സങ്കീർത്തനത്തിൽ വായിക്കുന്നു, சங்கீதங்களில் வாசிக்கிறோம், യെരുശലേമേ எருசலேமே ഞാൻ നിന്നെ മറന്നു കളഞ്ഞാൽ, நான் உன்னை மறந்தால், അയ്യോ എന്റെ കൈ എനിക്ക് നഷ്ടപ്പെട്ടതുപോലെ, என் கை எனக்கு இல்லாதது போல. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. യൂദനെ സംബന്ധിച്ചിടത്തോളം யூதரை பொறுத்தவரையில் അവന് യെരുശലേം എന്നത് അവന്റെ ഹൃദയം പോലെ. எருசலேம் என்பது அவனுடைய இருதயம் போன்றது. ഒരുത്തന് ഹാർട്ട് നഷ്ടപ്പെട്ടാൽ അവന്റെ അവസ്ഥ എങ്ങനെ ഇരിക്കും? ஒருவனுடைய இருதயம் அழிந்து போனால் அவனுடைய நிலைமை விதமாயிருக்கும். അതുപോലെ തന്നെയാണ് ഒരു യഹൂദനെ സംബന്ധിച്ചിടത്തോളം യെരുശലേം എന്ന് പറയുന്നത്. அதுபோலதான் ஒரு யூதனுக்கு எருசலேம் என்பது അത് ദൈവത്തെ ആരാധിക്കുന്ന ഇടം, அது தேவனை ஆராதிக்கிற இடம், അത് തമ്പുരാൻ മുഖ്യത്വം കൊടുത്ത ഇടം, அது தேவன் முக்கியத்துவம் கொடுத்த இடம், എന്റെ കർത്താവിന്റെ ശുശ്രൂഷയുടെ പ്രധാന സ്ഥലം, தேவனுடைய ஊழியத்தின் முக்கியமான இடம். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഇനി അവൻ വെളിപ്പെടുന്ന സ്ഥലങ്ങളിൽ ഒന്നും അത് തന്നെയായിരിക്കും. இனி அவர் வெளிப்பட போகிற இடத்தில் ஒன்று எருசலேமாயிருக்கும். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അതുകൊണ്ടാണ് സകല ശത്രുവിന്റെയും നോട്ടം യെരുശലേമിലാണ്. எனவே தான் எல்லா சத்துருக்களின் கண்களும் எருசலேமின் மேல் ഇപ്പോഴും பதிக்கப்பட்டிருக்கிறது. യുദ്ധത്തിന്റെ ഒരു ഭാഗം ജെറുസലേമിന് വേണ്ടി നടക്കുന്നുണ്ട്. இப்பொழுதும் எருசலேமுக்காக ஒரு யுத்தம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ആ കാലഘട്ടം തുടങ്ങി ഈ കാലഘട്ടം വരെ എല്ലാവരുടെയും കണ്ണ് യെരുശലേമിലാ. அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை எல்லாருடைய கண்களும் எருசலேமுக்கு நேராக இருக்கிறது. ഇത് ആത്മീയ തലത്തിലേക്ക് കൊണ്ടുവന്നാൽ, இது ஆவிக்குரிய காரியத்திற்கு எடுத்து கொண்டு ഒരു வந்தால், ദൈവ പൈതലിന് മറക്കാൻ പറ്റാത്ത ഒരു ഇടമാണ് ജെറുസലേം. ஒரு தேவ பிள்ளைக்கு மறக்க முடியாத இடம்தான் எருசலேம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. മറ്റൊരു സങ്കീർത്തനത്തിൽ വായിക്കുന്നു, இன்னொரு சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம், ഉത്തരഗിരിയായ സിയോൻ പർവ്വതം ഉയരം കൊണ്ട് മനോഹരമായിരിക്കുന്നു. உயரமான சியோன் பர்வதம் மிக அருமையாக இருக்கிறது. അത് യെരുശലേമിനെ കുറിച്ചാണ് പറഞ്ഞിരിക്കുന്നത്. அது எருசலேமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற അത്ര வார்த்தை. മനോഹരമായിരുന്ന യെരുശലേം, அத்தனை அருமையாயிருந்த எருசலேம், സകല ജാതികൾക്കും മനോഹരമായിരുന്ന യെരുശലേം, சகல ஜாதிகளுக்கும் அருமையாயிருந்த எருசலேம் ഇപ്പോൾ കിടക്കുന്ന അവസ്ഥ എങ്ങനെയാണ്? இப்பொழுது இருக்கிற நிலைமை என்ன? തകർന്നു കിടക്കുകയാ, உடைந்து கிடக்கிறது, തരിപ്പണമായി കിടക്കുകയാ. அழிந்து கிடக்கிறது. നന്നായിട്ട് നിലം വിളയും, நன்றாய் நிலங்கள் விளையும், പക്ഷേ ശത്രു കൊണ്ടുപോകും. ஆனால் சத்துருக்கள் எடுத்துக்கொண்டு போய் விடுவார்கள். നല്ല ആരോഗ്യ ദൃഢഗാത്രരായ ആണും പെണ്ണും വളർന്നു വരും. அங்கே எருசலேமிலே நல்ல பலசாலிகளான ஆண்களும் பெண்களும் வளர்ந்து പക്ഷേ வருவார்கள். ശത്രു വന്ന് ഇവരെ അടിമകളാക്കി കൊണ്ടുപോകും. ஆனால் சத்துருக்கள் வந்து இவர்களை அடிமையாக்கி கொண்டு போய் விடுவார்கள். അങ്ങനെ എല്ലാം കൊണ്ട് തകർന്നു കിടക്കുന്ന ജെറുസലേം. எனவே எருசலேமில் அனைத்தும் உடைந்து தகர்ந்து கிடக்கிறது. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അവിടെയുള്ള ജനത്തിന്റെ അവസ്ഥ എന്താണ്? அங்கே இருக்கிற ஜனத்தினுடைய அவல நிலை என்ன? അയ്യോ, ഞങ്ങളോട് പറഞ്ഞ വാഗ്ദത്തങ്ങൾ വലുതാണ്. எங்களுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் பெரியதல்லவோ? ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. യെരുശലേമേ, ഞാൻ നിന്നെ പ്രശംസാ വിഷയമാക്കും എന്ന് ദൈവം ആ യെരുശലേമിനോട് അരുളി ചെയ്തതാണ്. எருசலேமை குறித்து தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் பெரியது. ആമേൻ. ഞാൻ നിന്നെ പ്രശംസാ വിഷയമാക്കും, உன்னை പുകഴ്ചയാക്കും. உன்னை பிரஸ்தாபப்படுத்துவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் നിന്നെ ഞാൻ கொடுத்திருக்கிறார். പുകഴ്ചയാക്കി മാറ്റും. உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக்குவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹലോ, ഇപ്പൊ യെരുശലേം എങ്ങനെ കിടക്കുന്നു? இப்பொழுது எருசலேம் எவ்விதமாய் இருக்கிறது? തകർന്നു കിടക്കുന്നു, உடைந்து கிடக்கிறது. മതിലെല്ലാം പൊളിഞ്ഞു കിടക്കുന്നു, அதனுடைய மதில்கள் ஒடிந்து கிடக்கிறது. വാതിലെല്ലാം തകർത്തിട്ടിരിക്കുക. அதன் வாசல்கள் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கிறது. വാഗ്ദത്തം എന്താണ്? வாக்குத்தத்தம் என்ன? പാകോട് ഞാൻ നിന്നെ വലിയ ജാതിയാക്കും. பாகோடே உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன். ഇല്ല, നിങ്ങളോടുള്ള ദൂത്, പാകോടിൽ ഞാൻ നിന്നെ വലിയ ജാതിയാക്കും. பாகோட்டில் உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன். നിന്റെ തലമുറയെ ഞാൻ അങ്ങനെ ചെയ്യും. உன்னுடைய தலைமுறைகளை சந்ததிகளை அவ்விதமாய் செய்வேன். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. വാഗ്ദത്തം അങ്ങനെ കിടക്കുക. வாக்குத்தத்தம் அங்கே இருக்கிறது. പക്ഷേ പയ്യൻ കിറിഞ്ഞു താഴോട്ട് വരിക. ஆனால் மகன்
அவன் மிக மிக மோசமாய் போய் கொண்டிருக்கிறான். അയ്യോ മകളുടെ അവസ്ഥ വളരെ പരിതാപമായിരിക്കുന്നു. மகளுடைய நிலை மிக பரிதாபமாக അയ്യോ இருக்கிறது. വൈഫിന്റെ അവസ്ഥ വളരെ പരിതാപമായിരിക്കുന്നു. மனைவியினுடைய நிலை மிக பரிதாபமாக അയ്യോ இருக்கிறது. ഹസ്ബൻഡിന്റെ അവസ്ഥ വളരെ പരിതാപമായിരിക്കുന്നു. கணவருடைய நிலை மிக பரிதாபமாக അയ്യോ ഞാൻ இருக்கிறது. ഫൈനാൻഷ്യലി പരിതാപമായിരിക്കുന്നു. நான் பொருளாதாரத்தில் மிக അയ്യോ ഞാൻ நஷ்டப்பட்டிருக்கிறேன். ഫിസിക്കലി വളരെ വീക്ക് ആയിരിക്കുന്നു. நான் சரீரத்தில் மிகவும் പക്ഷേ பாதிக்கப்பட்டிருக்கிறேன். വാഗ്ദത്തം ഭയങ്കരമാണ്. ஆனால் வாக்குத்தத்தம் பெரியதா இருக்கிறது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. നിരാശയിൽ ചിന്തിക്കൂ. இந்த ராத்திரி சிந்தியுங்கள். യെരുശലേമിനോടുള്ള ദൈവത്തിന്റെ വാഗ്ദത്തം വലുതാണ്. எருசலேமை குறித்து தேவனுடைய வாக்குத்தத்தம் பெரியது. പക്ഷേ ഇപ്പോഴത്തെ പ്രസന്റ് കണ്ടീഷൻ എന്താണ്? ஆனால் இப்பொழுது நிலை என்னவென்றால் വളരെ மிக പരിതാപകരമായിരിക്കുന്നു. பரிதாபமான நிலை எருசலேமுக்கு. അവിടെ அங்கே ദൈവം ഒരു സൂപ്പർ നാച്ചുറൽ മിറക്കിൾ ചെയ്യുന്നു. அங்கே தேவன் மிகப்பெரிய அற்புதம் ஒன்றை செய்கிறார். വെറും 52 ദിവസങ്ങൾ കൊണ്ട് வெறும் 52 நாட்களுக்குள்ளாக സകല പണികളും ദൈവം പൂർത്തിയാക്കി. சகல வேலைகளையும் நிறைவு செய்து ദൈവം എങ്ങനെ യെരുശലേമിനെ ഉയർത്തുമെന്ന് പറഞ്ഞു, எங்கே எப்படி தேவன் எருசலேமை உயர்த்துவேன் என்று வாக்கு கொடுத்தாரோ, എങ്ങനെ അലങ്കാരമാക്കുമെന്ന് പറഞ്ഞു, எப்படி எருசலேமை நான் அலங்காரமாக்குவேன் என்று கூறினாரோ, അതേപോലെ 52 ദിവസം കൊണ്ട് പണിതു. அதே போல் 52 நாட்களுக்குள் அதை செய்தார். 5-6 തലമുറകൾ മാറിപ്പോയി. 5-6 தலைமுறைகள் கடந்து போயின. കുറഞ്ഞത് 10-300 വർഷങ്ങൾ താണ്ടി. குறைந்தது 300-400 ஆண்டுகள் தாண்டி போனதுதான். പക്ഷേ അതുവരെ നടക്കാത്തൊരു അത്ഭുതം, ஆனால் அதுவரை காணாத ஒரு அற்புதம் 52 ദിവസങ്ങൾ കൊണ്ട് ദൈവം ചെയ്തെടുത്തു. 52 നാட்களுக்குள்ளாக தேவன் செய்து விட்டார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഇന്ന് രാത്രിയിൽ എത്ര പേർക്ക് വിശ്വാസമുണ്ട്? இந்த ராத்திரி எத்தனை பேருக்கு நம்பிக்கை உண்டு? കഴിഞ്ഞ നാളുകളിൽ നടക്കാതിരുന്നത് ഈ രാത്രിയിൽ എന്റെ കുടുംബത്തിനകത്ത് ദൈവം ചെയ്യാൻ വല്ലമയുള്ള ദൈവമെന്ന്. கடந்த நாட்களில் செய்யாத காரியத்தை இந்த ராத்திரி கர்த்தர் என் வாழ்க்கையில் செய்வார் என்கிற விசுவாசம். 52 ദിവസങ്ങൾ കൊണ്ട് അന്ന് ചെയ്ത അതേ ദൈവം ഈ 2024 ജീവിക്കുന്നു. 52 நாட்களுக்குள்ளாக எருசலேமிலே மகிமையாய் செய்தவைகளை இந்த ஆண்டிலும் செய்ய தேவன் ஜீவிக்கிறார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. അതവരറിഞ്ഞു. அதை அவர்கள் அறிந்தார்கள். ആ അറിവ് ഇന്ന് രാത്രിയിൽ നിങ്ങൾക്കുണ്ടാകണം. அந்த அறிவு உங்களுக்கு உண்டாக வேண்டும் இந்த ராத்திரி. കർത്താവിന് ആമേൻ സമയം താമസമായിട്ടില്ല. தேவனுடைய வேளை தாமதமாகவில்லை. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഇതുപോലൊരു കൂട്ടത്തില് இவ்விதமான ஒரு கூட்டத்தில் മുൻപിൽ ഒരു കൊച്ചുകുട്ടി ഇരിക്കുക. முன்பில் ஒரு ചിന്ന പിള്ളை, ஒரு குழந்தை இருக்கிறாள். ഒരു പെൺകുട്ടി ഇരിക്കുക. ஒரு பிள்ளை இருக்கிறாள். അവളുടെ പേര് കെസിയ എന്നാണ്. கெட்சி என்பது அவளுடைய பெயர். കെസിയ. கெசியா என்பது அவளுடைய பெயர். അവളുടെ തലയിൽ കൈവച്ച് ദൂത് പറഞ്ഞു, அவருடைய தலையில் கை வைத்து தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். നീ നിമിത്തം உன் மூலமாய் സകല നിന്റെ കുടുംബക്കാരും உன்னுடைய வீட்டார் அனைவரும் അമേരിക്ക എന്ന് പറയുന്ന ദേശത്ത് കടന്നുപോയി ദൈവത്തെ ഉയർത്താൻ കർത്താവ് കൃപ ചെയ്യും. அமெரிக்க தேசத்திற்கு கடந்து போக ஆண்டவர் செய்வார். நீ தேவனை உயர்த்துவார். അയ്യോ പ്രവചനം അമേരിക്കയിൽ കൊണ്ടുപോകുന്നതല്ല, തെറ്റിദ്ധരിക്കരുത്. தீர்க்க தரிசனம் என்பது அமெரிக்காவுக்கு கொண்டு போவதல்ல தீர்க்க தரிசனம். അപ്പൊ നാളെ പകൽ നേരത്തെ വരാം, പാസ് തലയൊക്കെ വെക്കുന്നു വിചാരിക്കരുത്. ആ ജോലി എനിക്കില്ല. நாளைக்கு சீக்கிரம் வந்து பாஸ்டர்ட்ட தலையில கையை வச்சு ஜோமுன்னா இவர் ஏதாவது தீர்க்க தரிசனம் சொல்லுவார்னு நினைக்காங்க. அந்த வேலை எனக்கு இல்ல. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഒരിക്കൽ എറിഞ്ഞപ്പോ മാവിൽ നിന്ന് മാങ്ങ വീണെന്ന് പറഞ്ഞ് എപ്പോഴും എറിഞ്ഞുകൊണ്ടിരിക്കരുത്. ஒருக்கா வீசின போது ஒரு மாங்காய் விழுந்துங்கிறதுக்காக நீ எப்பவும் கல்லெடுத்து எரிஞ்சா விழுன்னு நினைச்சிட்டு இருக்க கூடாது. அப்போ എനിക്ക് ആ മാങ്ങ വേണോ, അത് കർത്താവിന് അറിയാം. அப்போ அந்த மாங்காய் எனக்கு வேணும், அது தேவன் அறிந்தார். അതുകൊണ്ട് എറിഞ്ഞപ്പോ ഒരു മാങ്ങ കിട്ടി. அதனால எரிந்த போது ஒரு மாங்காய் கிடைத்தது. ഞാൻ എറിയുമ്പോഴെല്ലാം മാങ്ങ വീഴുമെന്ന് വിചാരിക്കരുത്. நான் எரியும் போதெல்லாம் மாங்காய் விழும் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഹല്ലേലൂയ. ஹalleluya. നമ്മുടെ ഇടയിൽ അങ്ങനെയില്ല. நம்மிடத்தில் அப்படிப்பட்டவர்கள் இல்லை. ചിലർക്ക് ഒരു കുഴപ്പമുണ്ട്. சிலரிடத்தில் ஒரு குழப்பம் உண்டு. ആ പാസ്റ്റർ പോകുന്നിടത്തെല്ലാം പേര് വിളിക്കും, നമുക്കും പോകാം, എന്റെയും പേര് വിളിക്കും. ഹസ്ബൻഡ് വിളിക്കുന്നുണ്ടല്ലോ, അത് പോരെ? அந்த பாஸ்டர் போற இடத்துல எல்லாம் பேரை கூப்பிடுவாரு. அதனால நம்மளும் அந்த கூட்டத்துக்கு போவோம். வீட்டுல புருஷன் பேர் சொல்லி கூப்பிடுறாருல, அது போதாது? ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഹല്ലേലൂയ. ஹalleluya. പേര് വിളിക്കുന്നതിലല്ല കാര്യം, பேரு கூப்பிடுவதல்ல காரியம். ഞങ്ങൾ VPSൽ ട്രെയിനിങ് യാത്ര ചെയ്യുമ്പോൾ இந்த சிறு பிள்ளைகளுடைய ஊழியத்திற்காக பயணம் செய்யும் போது ഞങ്ങൾ ഈ കാര്യം നടക്കാതെ സമയം പോകുന്നതിന് ഒരു എക്സാമ്പിൾ പറയും. കാര്യം നടക്കാமல் നേരം പോവதை குறித்து ஒரு உதாரணம் சொல்லுவதுண்டு. മീറ്റർ ഓടുന്നുണ്ട്, പക്ഷെ മാറ്റർ നടക്കുന്നില്ല. മീറ്റർ ഓടുது, മാറ്റർ നടക്കല. ഹല്ലേലൂയ. 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 നമുക്ക് അങ്ങനെയാണ്, നമുക്ക് മീറ്റർ ഓടണില്ല, മാറ്റർ നടക്കണില്ല. മീറ്റർ ഓടുது தவிர ഓടുന്നുമില്ല, ഓടുறதும் இல்ல, മാറ്റർ നടக்கிறதில்ல. ഇന്ന് രാത്രിയിൽ വിഷയത്തിലേക്ക് വന്നേ.
അപ്പൊ ഈ കെസിയോട് ദൈവത്തിന് ആത്മാവ് ഇങ്ങനെ ഒരു ദൂത് പറഞ്ഞു. கர்த்தருடைய ஆவியானவர் விதமான வார்த்தையை கெசியாவுக்கு சொன்னார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. അപ്പോ അവളുടെ അപ്പനും അമ്മയും അവിടെ ഇല്ല. அவருடைய தகப்பனும் தாயும் அப்பொழுது அங்கே இல்லை. ആ വീട്ടിലെ 3 പെൺകുട്ടികൾ. அந்த வீட்டில் 3 பெண் பிள்ளைகள். എന്നെക്കാളും ഒരു 6-7 വയസ്സിന് ഇളയതാണ് അവളുടെ അപ്പനും അമ്മയും. என்னை விட 6-7 வயது உடைய பெற்றோர் குறைந்தவர்கள் வயதில். ആ ഏജിയിൽ ഒരു പാസ്റ്റർ ആൻഡ് വൈഫ്. ஏஜி ஸ்தாபனத்தில் ஊழியக்காரருடைய குடும்பம் அது. അവരുടെ 3 മക്കളാണ് അവിടെ ഇരിക്കുന്നത്. அங்கே இருக்கிறவருடைய 3 பிள்ளைகள். ഈ പിള്ളേരുടെ പിന്നെ താത്തയും പാട്ടിയും ഉണ്ട് അവിടെ. அங்கே இந்த பிள்ளையுடைய தாத்தாவும் பாட்டியும் இருந்தார்கள். 2 പേര് ഗവൺമെന്റ് ജോലിയിൽ റിട്ടയർഡ് ആയവർ. 2 பேரும் அரசாங்க உத்தியோகத்திலிருந்து பணி ஓய்வு பெற்றவர்கள். അപ്പൊ അപ്പച്ചൻ പറയാണ്, அந்த தாத்தா சொல்லுகிறார், അവര് പോയെങ്കിൽ കുഴപ്പമില്ല, ഞാനും പോവോ? அவங்க போனாங்களோ போலையோ நான் போவேனா அமெரிக்காவுக்கு? എനിക്ക് വയസ്സായി, எனக்கு വയസ്സായാச்சு, പാസ്പോർട്ട് ഇല്ല, പാസ്പോർട്ട് ഇല്ല, വിസ ഇല്ല, വിസ ഇല്ല. അമേരിക്കയിൽ കഴിവുള്ളവർ, അമേരിക്ക പോകാൻ കഴിവുള്ളവർ കോൺസുലേറ്റിൽ ചെല്ലുമ്പോൾ മാഡം റിജക്ട് ചെയ്ത് വിടും. വയസ്സായ എനിക്ക് എങ്ങനെ കിട്ടും? அமெரிக்காவுக்கு போறதுக்காக தகுதி உள்ளவர்கள் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணப்படும் போது நான் போவேனா? ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. അബ്രഹാമിനോട് ദൂത് പറയുമ്പോൾ വീട്ടിനകത്ത് ഒരു ആന്റി ഇരുന്ന് ചിരിച്ചില്ലേ? ஆபிரகாமோடு கர்த்தருடைய ஆவியானவர் செய்தி வெளியே சொல்லும்போது வீட்டுக்குள் இருந்து ஒரு பெண்மணி, ஒரு ஆன்டி சிரித்தார்கள் அல்லவா? ഞാൻ ഇന്ന് രാത്രിയിൽ സൂപ്പർ നാച്ചുറൽ മിറക്കിൾ നടക്കുമെന്ന് പറയുമ്പോൾ നിങ്ങൾ ചിരിക്കുന്നത് പോലെ நான் உங்களுக்கு அற்புதமான காரியம் நடக்கும் என்று சொல்லும்போது நீங்கள் சிரிக்கிறது போல. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഞാൻ വളരെ ചുരുക്കി പറയാം. மிக சுருக்கமாய் சொல்லுகிறேன். ഈ പാസ്റ്റർ, இந்த பாஸ்டர், ഞങ്ങൾ ഒരുമിച്ച് പുനലൂർ എന്ന് പറഞ്ഞ ഒരു സ്ഥലത്ത് പോയി. ഒരുമിച്ച് പുനലൂർ എன்கிற ஒரு இடத்திற்கு சென்றோம். ഏജിയുടെ ഹെഡ് ക്വാർട്ടർ കേരളത്തിൽ അവിടെയാണ്. കേരളാവുடைய ஏஜி ஹெட் குவார்ட்டர் தலைமையகம் அங்கே. അവിടെ ചെന്ന് ഞങ്ങളുടെ ഒരു പ്രോഗ്രാം കഴിഞ്ഞ് ഞങ്ങൾ വരുമ്പോൾ அங்கே இருந்து ஒரு நிகழ்ச்சி முடிந்து திரும்பி வரும்போது ഒരു പാസ്റ്റർ പറഞ്ഞു, ஒரு போதகர் சொன்னார், ഞാൻ ഈ പ്രാവശ്യം അമേരിക്കയിൽ ഒരു കോൺഫറൻസിന് പോകുന്നുണ്ട്. நான் இந்த தடவை அமெரிக்காவுக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் போகிறேன். എനിക്ക് കൂടെ ഒരാളെ കൊണ്ടുപോകാം. எனக்கு கூட ஒருவரை கூட்டிக் கொண்டு போகலாம். പാസ്റ്റർ വരുന്നുണ്ടോ? நீங்கள் வருவீர்களா என்று கேட்டார். അപ്പൊ അദ്ദേഹം ചോദിച്ചു, നിങ്ങൾ കൊണ്ടുപോകുമെങ്കിൽ ഞാൻ വരാം. நீங்க கூட்டிட்டு போனா நான் வரலாம். ഒരുപാട് പ്രൊസീജിയേഴ്സ് ഉണ്ട്. ஆனால் அதற்கு எத்தனையோ ப்ரொசீஜர்ஸ் உண்டு, காரியங்கள் செய்ய வேண்டியது. തമ്പുരാൻ ഒരുവനെ അയക്കണമെന്ന് നിശ്ചയിച്ചാൽ പ്രൊസീജിയർ എല്ലാം ഈസി ആയിട്ട് നടക്കും. கர்த்தர் ஒருவரை அழைத்து தெரிந்து கொண்டால் அதுக்குடைய காரியங்கள் எல்லாம் எளிதாய் நடைபெறும். ഞാൻ പറഞ്ഞ മനസ്സിലായോ? நான் சொல்லுகிறது புரிகிறதா? നമ്മൾ ഇവിടെ നിന്ന് വിചാരിക്കും, എങ്ങനെ അവിടെ പോകുമ്പോൾ അവർ അത് ചോദിക്കൂലേ ഇത് ചോദിക്കൂലേ? തമ്പുരാനാണ് അങ്ങനെ ചെയ്യുമെന്ന് പറഞ്ഞെങ്കിൽ അവിടെ ക്വസ്റ്റ്യനിങ് ഇല്ല. நாம் சில வேளை மனதிலே அது அப்படியே இது இப்படியே கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னால் அது நிச்சயம் நடக்கும். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഈ മനുഷ്യൻ പെട്ടെന്ന് അമേരിക്ക പോയി. இந்த மனிதன் திடீரென்று அமெரிக்காவுக்கு போனார். 3 മാസം കഴിയുമ്പോൾ തിരിച്ചു വരണം. 3 மாதத்தில் திரும்பி வர வேண்டும். ഇദ്ദേഹത്തിന്റെ മൂത്ത മകളോടാണ് പറഞ്ഞത്, എല്ലാവരും അങ്ങ് പോകും. அவருடைய மூத்த மகளுக்கு தான் ஆண்டவர் அந்த வார்த்தையை சொன்னார், எல்லாரும் உன் குடும்பம் அமெரிக்காவுக்கு போகும். അദ്ദേഹം 3 മാസം അവിടെ പോയിട്ട് തിരിച്ചു വന്നു. அவர் 3 மாதம் முடிந்து அங்கிருந்து திரும்பி வந்தார். അപ്പൊ അവിടുത്തെ ഏജിയിലെ സഭ, அங்குள்ள ஏஜி சபை, ഒരു പാസ്റ്റർ വേക്കൻസി ഉണ്ട്, ஒரு போதகர் இடம் காலியா ഈ இருக்கிறது, പാസ്റ്ററിനെ ഞങ്ങൾക്ക് ഇഷ്ടപ്പെട്ടു, எங்களுக்கு இந்த பாஸ்டர் பிடித்திருக்கிறது, ആ പാസ്റ്ററിനെ ഞങ്ങൾക്ക് മതി, எங்களுக்கு இந்த பாஸ்டர் வந்தால் போதும். ഹല്ലേലൂയ. ஹalleluya. അദ്ദേഹത്തിന് പാസ്റ്ററായിട്ട് അവിടെ പോകാൻ കർത്താവ് കൃപ ചെയ്തു. அவர் குடும்பமா அங்கே போவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். ആദ്യം അദ്ദേഹം പോയി, പിന്നെ വൈഫ് പോയി, முதல்ல அவர் போனார், அடுத்தது அவருடைய மனைவி போனார்கள், പിന്നെ 3 പിള്ളേർ പോയി, அடுத்து 3 பிள்ளைகளும் போனார்கள். വർഷം 15 ആയി. வருடங்கள் 15 ஆயிற்று. പിള്ളേരെല്ലാം പഠിച്ച് നല്ല നിലയിലായി. பிள்ளைகள் படித்து நல்ல நிலைக்கானார்கள். ഹല്ലേലൂയ. ஹalleluya. അത് മൂത്തതിന്റെ കല്യാണം കഴിഞ്ഞതിന്റെ മുമ്പത്തെ മാസം അമേരിക്കയിൽ വെച്ച് തന്നെ നടന്നു. அந்த மூத்த மகளுக்கு திருமணம் அது அமெரிக்காவில் வைத்தே நடந்தது. അപ്പൊ ഇവിടെ താത്തയും പാട്ടിയും കിടക്കുന്നല്ലോ. இங்கே தாத்தா பாட்டி இங்கே இருக்கிறார்கள் அல்லவா? അപ്പൊ അവർക്കൊരാഗ്രഹം ഇവരെ എടുക്കണം. அவர்களுக்கு ஒரு ஆசை, இவர்களை அங்க கொண்டு போகணும். അപ്പോൾ ഞാൻ നെയ്യാറ്റിൻകരയിൽ താമസിക്കുന്ന സമയം, நெய்யாற்றங்கரையில் வாழ்ந்து கொண்டிருந்த நேரம், അപ്പോൾ അപ്പച്ചൻ എന്നോട് പറയും, அந்த தாத்தா சொன்னார்கள், പാസ്റ്റർ കഴിവുള്ളവരെല്ലാം പോയിട്ട് ഫെയിലായി ചെന്നൈയിൽ നിന്ന് വരുന്നു. நல்ல இயன்றவர்கள் எல்லாம் போயிட்டு அமெரிக்காவுக்கு போக முடியாம ஃபெயில் ஆகி திரும்ப வர்றார்கள். അപ്പച്ചൻ പോകണമെന്ന് ദൈവം നിശ്ചയിച്ചാൽ,
தாத்தா நீங்க போகணும்னு தேவன் சித்தம் கொண்டிருந்தால் നിങ്ങൾ പോയിരിക്കും. நிச்சயம் நீங்கள் போவீர்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഇദ്ദേഹം ചെന്നൈ പോയി. இவர்கள் டெஸ்டுக்காக சென்னை போனார்கள். അവിടെ ഒരു ലേഡി ആയിരുന്നത്. அங்கே ஒரு பெண்மணி ஒருவர் இவரிடத்தில் கேட்டார்கள், ഒരു ചോദ്യം, എന്തിന് അമേരിക്ക പോകുന്നു? நீ எதற்காக அமெரிக்காவுக்கு போகிறாய்? അപ്പൊ അദ്ദേഹം പറഞ്ഞു, அது சொன்னார், എനിക്ക് ഒരുപാട് വയസ്സായതിനു ശേഷമാണ് ഒരു മകൻ ഉണ്ടായത്. எனக்கு ரொம்ப வயதான பின்னால பிறந்த ஒரு மகன் உண்டு எனக்கு. അദ്ദേഹം പറഞ്ഞത് ഇങ്ങനെയാണ്, ஒரு விதமாய் சொன்னார், മദാമയോട് സാക്ഷ്യം പറയാൻ ഒരു നല്ല സമയം. அந்த பெண்ணோடு சாட்சி சொல்ல நல்ல நேரம். അദ്ദേഹം രക്ഷിക്കപ്പെട്ടത്, அவர் ரட்சிக்கப்பட்டது, ഈ ഒരു മകനെ കിട്ടിയത്, இந்த மகன் கிடைத்தது, മകൻ സുവിശേഷ വേലയ്ക്ക് പോയത്, மகன் ஊழியத்துக்கு வந்தது, അമേരിക്ക പോയത്, அமெரிக்கா போனது, എല്ലാം ചുരുക്കമായി പറഞ്ഞു. எல்லாம் சுருக்கமா சொன்னார். എന്നിട്ട് അവർ ചോദിച്ചു, പിന്നെ എന്തിനു പോണം? அப்புறம் இதெல்லாம் முடிஞ்சாச்சே, என்னத்துக்கு நீர் போனோம்? അത് എനിക്ക് ഒരു മകനേ ഉള്ളൂ, മകന് 3 മക്കള്, അവർ മൊത്തം 5 പേര്. எனக்கு ஒரு மகன் தான் உண்டு, அவங்களுக்கு 3 பிள்ளைகள், மொத்தம் 5 பேர் தான் எனக்கு குடும்பம். 5 പേര്, ഞാൻ ഒരാളല്ലേ ഉള്ളൂ എനിക്ക്. അപ്പൊ അവർ ഇവിടെ വരുന്നത് എക്കണോമിക്കലി അത് ഭയങ്കര ഹൈ ആണ്. அவங்க என்னைய பார்க்கணும்னா 5 பேரும் இங்க வரணுமானா செலவு அதிகம். എനിക്ക് വിസ തന്നാൽ, எனக்கு விசா கொடுத்தால், വയസ്സാം കാലത്ത് എനിക്ക് അമേരിക്ക കണ്ടതുമായി എൻ്റെ പിള്ളേരെ കണ്ടതുമായി. எனக்கு അമേരിക്കാவை பார்த்த மாதிரி ஆச்சு, என் பிள்ளைகளையும் இந்த வயசான காலத்துல பார்த்த மாதிரி ஆச்சு. മാഡത്തിന് ഇഷ്ടമുണ്ടെങ്കിൽ വിസ താ. மேடமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா விசா கொடுங்க. ഇവർക്ക് വേറെ ഒന്നും തോന്നിയില്ല. പാസ്പോർട്ട് എടുത്തു, സീൽ എടുത്തു, പടയെന്നടി 5 വർഷത്തേക്ക് പോ. உடனே அந்த பெண்மணி பாஸ்போர்ட் எடுத்து எல்லாம் சீல் அடிச்சு 5 வருஷத்துக்கு நீர் போயிட்டு வரலாம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നിങ്ങൾക്കറിയാമോ, உங்களுக்கு தெரியுமா, അവർ എത്രയോ പ്രാവശ്യം പോയിട്ട് വന്നു. அவர் எத்தனையோ விஷயம் போயிட்டு வந்தார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. കർത്താവ് ഒന്ന് പറഞ്ഞാൽ തടസ്സമൊന്നും അവന് പ്രശ്നമേ അല്ല. கர்த்தர் ஒன்று சொன்னாரானால் தடைகள் ஒரு காரியமே இல்லை. യെരൂശലേമേ, எருசலேமே, നിന്നെ പുകഴ്ചയാക്കി മാറ്റും. உன்னை புகழ்ச்சியும் പ്രിയ கீர்த்தியுமாக்குவேன். സഹോദരനെ, സഹോദരിയെ, அருமையான சகோதரா சகோதரி, നീ എന്റെ നാമം ധരിച്ച് ഇറങ്ങിയത് നിമിത്തം, நீ என் நாமம் தரித்து இறங்கியது നീ நிமித்தம், എന്നെ ഏറ്റുകൊണ്ട് ഇറങ്ങിയ നിമിത്തം, நீ என்னை ஏற்றுக்கொண்டு வந்தது ഞാൻ நிமித்தம், നിന്നെ മാനിക്കുമെന്ന് ദൈവം പറഞ്ഞെങ്കിൽ, நான் உன்னை கனப்படுத்துவேன் என்று தேவன் ഞാൻ சொன்னார். നിന്നെ ഉയർത്തുമെന്ന് ദൈവം പറഞ്ഞെങ്കിൽ, நான் உன்னை உயர்த்துவேன் என்று கர்த்தர் ഞാൻ നിന്റെ சொன்னார். സന്തതിയെ മാനിക്കുമെന്ന് പറഞ്ഞെങ്കിൽ, நான் உன் சந்ததியை உயர்த்துவேன் என்று നീ சொன்னேன். ദൈവത്തിൽ വിശ്വസിച്ച് ആ വാഗ്ദത്തത്തിനായി കാത്തിരിക്കുക. അധികം താമസമില്ല, അത് അങ്ങനെ തന്നെ സംഭവിക്കും. அந்த വാഗ്ദത്തത്തിற்காக നീ വിശ്വാസത്തോടെ കാത്തിരി, താമസിപ്പതില്ല, ഇത് அப்படியே நிறைவேறும். വിശ്വസിക്കുന്നവർ കരങ്ങളെ തട്ടി എന്നോട് ചേർന്ന് ഓ റബനഗലഗടഗദല ബാബ, ഈ രാത്രിയിൽ ചില കുടുംബങ്ങളിൽ അങ്ങനെ സംഭവിക്കട്ടെ, അങ്ങനെ സംഭവിക്കട്ടെ, അങ്ങനെ സംഭവിക്കട്ടെ. ചില തലമുറകളുടെ മേൽ, ചില തലമുറകളുടെ മേൽ, ചില മക്കളുടെ മേൽ ഈ രാത്രിയിൽ സംഭവിക്കട്ടെ, அப்படியே നടക്കട്ടെ, സംഭവിക്കട്ടെ, സംഭവിക്കട്ടെ. നടക്കട്ടെ. ഉടാ റബ 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 ശംത റദ റല റബ വൈഡബര ഗടഗദുരദര ബര ബിര ബല ബര ബബ. ഈ രാത്രിയിൽ എന്നെ കേൾക്കുന്ന സഹോദര സഹോദരി, നീ ഇരിക്കുന്നത് എവിടെയായാലും, இருக்கிறது எங்கே இருந்தாலும், നീ ഇന്ന് രാത്രിയിൽ വിശ്വസിക്ക. இந்த ராத்திரி விசுவாசிக்க முடியுமானா, വാക്ക് പറഞ്ഞ ദൈവം വിശ്വസൻ. வாக்குத்தத்தம் கொடுத்தவரை நம்ப முடியுமானா, സാഹചര്യങ്ങൾ മാറാം, சூழ்நிலைகளை மாற்றுவார். എന്റെ ദൈവത്തിന്റെ വാക്കുകൾക്ക് മാറ്റമില്ല. அவருடைய வாக்குக்கு மாற்றுதல் இல்லை. ഹല്ലേലൂയ, ஹalleluya, ഹല്ലേലൂയ, ஹalleluya, ഹല്ലേലൂയ. ஹalleluya. അവർ അറിഞ്ഞു, அவர் அறிந்தார், അവർ റിയലൈസ് ചെയ്തു. அவர்கள் புரிந்து கொண்டார்கள். എന്താണ് അവർ റിയലൈസ് ചെയ്തത്? அவர்கள் என்ன புரிந்து கொண்டார்கள்? അവർ സേവിക്കുന്ന ദൈവം ആര്? அவர்கள் சேவிக்கிற தேவன் யார்? ശത്രു എത്ര ശക്തിയോടെ എഴുന്നേറ്റ് തകർക്കാൻ ശ്രമിച്ചാലോ, சத்துருக்கள் எவ்வளவு பலமாக எழும்பி கிரியை செய்தாலும், സാരത്തിൽ നിന്ന് ഒരു ഫിനിക്സ് പക്ഷിയെ പോലെ എഴുന്നേൽപ്പിച്ചു കൊണ്ടുവരാൻ ദൈവത്തിന് കഴിയും. சாம்பலில் இருந்து ஒரு சிங்காரத்தை கொண்டு வருகிற தேவன் எனக்கு கிரியை செய்வார். ഹല്ലേലൂയ, ஹalleluya, ഹല്ലേലൂയ. ஹalleluya. യെരൂശലേമേ, எருசலேமே, ഞാൻ നിന്നെ പുകഴ്ചയാക്കും, புகழ்ச்சியாக்குவேன், ഞാൻ നിന്നെ മാനിക്കും, நான் உன்னை ഞാൻ கனப்படுத்துவேன், നിന്നെ അലങ്കാരമാക്കും. நான் உன்னை அழகுபடுத்துவேன். പക്ഷെ ഇപ്പോഴത്തെ അവസ്ഥ എന്താണ്? இப்பொழுது எருசலேமின் நிலை என்ன? എല്ലാം തകർന്നു കിടക്കുന്നു. எல்லாம் உடைந்து கிடக்கிறது. പക്ഷെ 52 ദിവസങ്ങൾ കൊണ്ട് ஆனால் 52 നാட்களுக்குள்ளாக കർത്താവ് പഴയ അനുഭവത്തിലേക്ക് കൊണ്ടുവന്നു. கர்த்தர் பழைய நிலைக்கு கொண்டு வந்தார். ഒന്നുകൂടെ അവൻ മോടിയാക്കി മാറ്റി, ഒന്നുകൂടെ അലങ്കാരമാക്കി. ஆண்டவர் அது முன்பை விட அதிக அலங்காரமாய் மாற்றினார். ഇന്ന് രാത്രിയിൽ ചില
കുടുംബങ്ങളെ അവൻ പണിയാൻ ആഗ്രഹിക്കുന്നു. தேவன் சில குடும்பங்களை கட்டி எழுப்ப போகிறார். ചില വ്യക്തികളെ അവൻ പണിയാൻ ആഗ്രഹിക്കുന്നു. கர்த்தர் சில மனிதர்களை கட்டி எழுப்ப ഞാൻ விரும்புகிறார். നാളുകളായി ഉപവസിക്കുന്നു, சில നാட்കളായി ഉപവാസിக்கிறேன், ഞാൻ നാളുകളായി പ്രാർത്ഥിക്കുന്നു, சில നാட்കളായി ജപിக்கிறேன். എന്തേ എനിക്കൊരു മാറ്റമില്ല? இன்னும் മാറ്റം வரவில்லை. എന്തുകൊണ്ട് എന്റെ കുടുംബത്തിൽ ഒരു മുന്നേറ്റമില്ല? ஏன் என் குடும்பத்தில் முன்னேற்றம் இல்லை? നിരാശയിലെ ആ ചോദ്യത്തിന് അവൻ മറുപടി തരാൻ പോകുകയാണ്. இந்த கேள்விக்கு இந்த ராத்திரி பதில் உண்டாக போகிறது. എല്ലാ കണ്ണുകളും അടയട്ടെ. எல்லாரும் കண்களை மூடுவோமா? ഇന്ന് രാത്രി ഞാൻ ഒരു ഇൻട്രൊഡക്ഷൻ മാത്രമേ പറഞ്ഞുള്ളൂ. நான் இந்த ராத்திரி ஒரு முகவுரை மட்டுமே உங்களோடு சொல்லி നാളെ இருக்கிறேன். പകലും രാത്രിയിലും ഞാൻ ഇത് ആവർത്തിച്ചു കൊള്ളാം. நான் நாளை இரவும் மறுநாளும் இதை நான் நிறைவு செய்வேன். ഇരിക്കുന്ന ഇടത്തിൽ നിന്ന് இருக்கிற இடத்தில் മുഴങ്കാൽ മടക്കാൻ പറ്റുന്നവര്, முழங்கால் படியிட முடிந்தவர்கள் എല്ലാവരും മുഴങ്കാൽ മടക്കാം. எல்லாரும் முழங்கால் படியிடுவோமா? നിർബന്ധത്താൽ അല്ല, கட்டாயத்தினால் அல்ல, ആരോഗ്യമുള്ളവർ ബലമുള്ളവർ മാത്രം. பலனுள்ளவர்கள் மாத்திரம். എന്നോട് ചേർന്ന് പ്രാർത്ഥിക്കാൻ എത്ര പേർ തയ്യാറാകും? என்னோடு கூட ஜெபிக்க ஆயத்தப்படுங்கள். എന്നോട് ചേർന്ന് പ്രാർത്ഥിക്കാൻ തയ്യാറാകും? என்னோடு கூட ஜெபிக்க எத்தனை பேர் ഒരു ஆயத்தப்படுவீர்கள்? മാറ്റം നിങ്ങൾ ആഗ്രഹിക്കുന്നുവോ? ஒரு മാറ്റத்தை நீங்கள் விரும்புகிறீர்களா? ഒരു വിടുതൽ നിങ്ങൾ പ്രതീക്ഷിക്കുന്നുവോ? ஒரு விடுதலை நீங்கள் விரும்புகிறீர்களா? എന്റെ ദൈവം രാത്രിയിൽ നിങ്ങളുടെ ജീവിതത്തിൽ അത് ചെയ്താൽ ആഗ്രഹിക്കുന്നു. தேவன் அதை செய்ய நீங்கள் விரும்புகிறீர்களா? നിങ്ങളുടെ തലമുറയിൽ അത് ചെയ്യാൻ അവൻ ആഗ്രഹിക്കുന്നു. உங்கள் தலைமுறையில் நீங்கள் செய்ய அதை விரும்புகிறீர்களா? എല്ലാവരും തങ്ങളെ തന്നെ ഒന്ന് സമർപ്പിച്ചു കൊടുക്കുക. எல்லாரும் உங்களை அர்ப்பணித்து தேவனிடத்தில் ഓ, கொடுங்கள். വായ്കളെ തുറന്നൊന്ന് പ്രാർത്ഥിക്കുക. வாய் திறந்து நல்லா ஜெபிக்கலாம். യെരൂശലേമിനെ കൊണ്ടുവന്നതുപോലെ, எருசலேமை தேவன் மாற்றினது போல, ശത്രുവിന്റെ തലയെ തകർത്തതുപോലെ, சத்ருவின் தலையை தேவன் தகர்த்தது போல, അവന്റെ വാക്കുകളെ മാറ്റിയതുപോലെ, அவனுடைய வார்த்தைகளை மாற்றினது போல, അവൻ ദുർബലന്മാരെന്ന് പറഞ്ഞെടുത്ത് അവരെ ശക്തരാക്കിയതുപോലെ, அவன் பலவீனன் என்று சொன்னவர்களை தேவன் பலவானாய் மாற்றினது നിന്റെ போல, ശത്രു നിന്നെ കുറിച്ച് പറയാൻ പോകുകയാണ്. உன்னை குறித்து உன் சத்துருக்கள் சொன்னதை, നിങ്ങൾ സേവിക്കുന്ന ദൈവ ശക്തനെന്ന്, நீ ஆராதிக்கிற தேவன் வல்லவர் என்று, നീ ആരാധിക്കുന്ന ദൈവ സർവശക്തനെന്ന്, நீ ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லவர் என்று, എന്നെ കേൾക്കുന്ന പ്രിയ കുഞ്ഞേ, என்னை கேட்கிற அருமையானவர்களே, ആ പ്രിയ പഠിക്കുന്ന കുഞ്ഞുങ്ങളെ, இங்கே படிக்கிற பிள்ளைகளே, சிறு பிள்ளைகளே, നിങ്ങളുടെ ഫ്രണ്ട്സ് നിങ്ങളെ നോക്കി പറയും, உங்கள் நண்பர்கள் உங்களை பார்த்து നിങ്ങൾ சொல்லுவார்கள், സേവിക്കുന്ന ദൈവം ആരെന്ന്, நீ சேவிக்கிற தேவன் யார் என்று. നിന്നിലൂടെ ദൈവം ചിലത് ചെയ്യാൻ ആഗ്രഹിക്കുന്നു. இது தேவன் எதையோ செய்ய உன் வாழ்க்கையில் விரும்புகிறார். നിന്നിലൂടെ നിന്റെ സ്കൂളിൽ, നിന്റെ കോളേജിൽ ദൈവം ചിലത് ചെയ്യാൻ ആഗ്രഹിക്കുന്നു. உன் பள்ளியில், உன் கல்லூரியில் உன் மூலமாக கர்த்தர் கிரியை செய்ய விரும்புகிறார். സഹോദര സഹോദരി, നിന്റെ ദേശത്ത് നിന്നിലൂടെ അവൻ ചിലത് ചെയ്യാൻ ആഗ്രഹിക്കുന്നു. உன் மூலமாக தேசத்திலே கர்த்தர் கிரியை செய்ய விரும்புகிறார். ഇപ്പോൾ പ്രാർത്ഥിച്ചു കൊണ്ടിരിക്കുമ്പോൾ, இப்பொழுது ஜெபித்துக் ഇപ്പോൾ கொண்டிருக்கும்போது, സ്തുതിച്ചു കൊണ്ടിരിക്കുമ്പോൾ, இப்பொழுது துதித்துக் கொண்டிருக்கும்போது, അവൻ ചില വിടുതലുകൾ സംഭവിക്കട്ടെ. சில அற்புதங்கள் நடக்கட்டும். ഉടാ രബാ 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 ലബാ ലബാ ശംസാ രബാ ബാ 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 ഉടാ രബാ രഗല ഗട ഗദുര ദര വര വിര ബല വര ഉടാ രബാ ബാ 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 വൈഡാ രബാ രഗല ഗട ഗദുര ദര വര വിര ബല വര വിര ബല ബാ. കേവലം 52 ദിവസങ്ങൾ കൊണ്ട് ഒരു അത്ഭുതം ചെയ്ത ദൈവത്തിന്റെ സാന്നിധ്യം രാത്രിയിൽ ഇവിടെയുണ്ട്. ഒരു ദേവൻ ഇங்கே ഉണ്ട്. ആമേൻ 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 ആമേൻ. ഈ രാത്രിയിൽ വിശ്വസിക്കുക, വിശ്വസിക്കുക, വിശ്വസിക്കുക. നിങ്ങൾ സേവിക്കുന്ന ദൈവം ആര്? நீ சேவிக்கிற தேவன் யார்? അവൻ സ്തുതിച്ചുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ, സ്തുതിച്ചുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ, ആരാധിച്ചുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ വിടുതൽ നടക്കട്ടെ, വിടുതൽ നടക്കട്ടെ. ആരാധിച്ചു കൊണ്ടിരിക്കും പോതേ വിടുതലേ. ഈ രാത്രിയിൽ ഒരു അത്ഭുതം, ഒരു അത്ഭുതം, ഒരു അത്ഭുതം, ഒരു വിടുതൽ, ഒരു വിടുതൽ, ഒരു വിടുതൽ. ഒരു അത്ഭുതം, ഒരു അത്ഭുതം. ആമേൻ 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 ആമേൻ. ഉദാര ബല ബര 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 വിര ബല ബര ബ ഉദാര ബല ബര വിര ബല ബല ബ ഉദാര ബല വിര ബല ബര ബ ഉദാര ബല വിര ബല ബല ബര വിര ബ. ഒരു വിടുതലോടെ ഈ രാത്രിയിൽ മടങ്ങി പോകട്ടെ. ആമേൻ. ഒരു വിടുതലേ. യേശുവിന്റെ നാമത്തില് ആ സ്തുതിച്ചുകൊണ്ടിരിക്കുന്ന സഹോദരിയെ, ആ സ്തുതിച്ചുകൊണ്ടിരിക്കുന്ന സഹോദര, ഓ അത്ഭുതത്തെ എതിർപ്പാർക്കുന്ന സഹോദരി, സഹോദരാ, ഇന്ന് രാത്രിയിൽ നിന്റെ കുടുംബത്തിൽ നടക്കുകയാണ്. இந்த ராத்திரி உன் குடும்பத்தில் அது நிகழ்வதாக. നിങ്ങൾ ഇവിടെ ഇരിക്കുമ്പോൾ, நீங்கள் இங்கே இருக்கும்போது, നിങ്ങൾക്ക് വേണ്ടി, உங்களுக்காக, നിങ്ങളുടെ തലമുറയ്ക്ക് വേണ്ടി, உங்கள் தலைமுறைக்காக അവൻ ചില വിദൂരങ്ങളിൽ, സകല പ്രതികൂലങ്ങളിലും അവൻ ചില വിദൂരങ്ങളിൽ നിങ്ങൾക്ക് വേണ്ടി അത്ഭുതങ്ങൾ ചെയ്യുന്നു.
தூர இடங்களிலே கர்த்தர் உங்களுக்காக அற்புதங்களை செய்கிறார். எத்தனை பேர் இந்த ராத்திரியில் விசுவாசிக்கிறோம்? ராத்திரி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? சக்தியோட ഇപ്പോൾ തന്നെ കെട്ടുകൾ അഴിഞ്ഞു മാറട്ടെ. വിടുതലിന് വിരോധമായി, നന്മയ്ക്ക് വിരോധമായി, ഉയർച്ചയ്ക്ക് വിരോധമായി, ദൈവിക വാഗ്ദത്തങ്ങളുടെ നിവർത്തിക്ക് വിരോധമായി ഉയരുന്ന എല്ലാ ദുർവ്യാപാരങ്ങളും, എല്ലാ പോരുകളും, എല്ലാ പോരാട്ടങ്ങളും യേശുവിന്റെ നാമത്തിൽ അഴിവதாக. കെട്ടുകൾ അഴിയട്ടെ. ഭൗതികമായി അനുഗ്രഹിക്കപ്പെടട്ടെ, ആത്മീയമായി അനുഗ്രഹിക്കപ്പെടട്ടെ. Hallelujah, hallelujah, hallelujah. Amen, 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 amen. Jesus. Hallelujah. Oh, hallelujah. ஒரு அற்புதம் நடப்பதாக. Hallelujah. ஒரு அற்புதம் நடப்பதாக. Hallelujah. Hallelujah. Amen. 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 ഞാൻ ഒരു വാക്കിൽ നിങ്ങൾക്കായി പ്രാർത്ഥിക്കാം. நான் உங்களுக்காக ஒரு வார்த்தை சொல்லி ஜெபிக்கிறேன். ശ്രദ്ധിക്കൂ, கவனியுங்கள். തലമുറകളായി നടക്കാതിരുന്ന ഒരു അത്ഭുതം, தலைமுறைகளாக நடைபெறாமல் இருந்த ஒரு அற்புதம். യെരൂശലേമിനെ ദൈവം മാനിക്കും, ഉയർത്തുമെന്ന് പറഞ്ഞു. യെരൂശലേமை நான் கனப்படுத்தி உயர்த்துவேன் என்று சொன்ன வாக்கு. പക്ഷേ ഇപ്പോൾ വളരെ പരിതാപകരമായിരിക്കും. ஆனால் இப்பொழுது மிக பரிதாபமான நிலைமையில் இருக்கிறது. പറഞ്ഞ ദൈവത്തിന് അതുപോലെ ചെയ്യാൻ കഴിയും. சொன்ன தேவனுக்கு அதை போல செய்ய முடியும். പാഗോഡിന്റെ വിവിധ ഭാഗങ്ങളിൽ ഇതിന്റെ ചുറ്റുപാടിൽ പാർക്കുന്ന പ്രിയ സഹോദരങ്ങളെ, பாகோடிலும் அதை சுற்றிலும் இருக்கிறவர்கள், கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, നിങ്ങളോട് പറഞ്ഞത് നിവർത്തിക്കാൻ എന്റെ ദൈവ സർവശക്തനാ. உங்களுக்கு சொன்னதை செய்ய என் தேவன் சர்வ வல்லவர். നിന്റെ തലമുറയെ മാനിക്കുമെന്ന് പറഞ്ഞെങ്കിൽ, உங்கள் தலைமுறைகளை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னதுண்டானா? നിങ്ങളെ അനുഗ്രഹിക്കുമെന്ന് പറഞ്ഞെങ്കിൽ, உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று അത് சொன்னதுண்டானா? ചെയ്യാൻ എന്റെ ദൈവ സർവശക്തനാണ്. அதை செய்ய என் தேவன் சர்வ வல்லவர். ഇന്ന് രാത്രിയിൽ ആ ദൈവത്തിൽ വിശ്വസിക്കുക. இந்த ராத்திரி அந்த தேவனை விசுவாசியுங்கள். അങ്ങനെയുള്ള ധൈര്യത്തോടെ പോകുക. அப்படிப்பட்ட நல்ல தைரியத்தோடு செல்லுங்கள். നിങ്ങളുടെ കണ്ണുകളിൽ നിങ്ങൾ അത്ഭുതങ്ങൾ കാണും. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அற்புதங்களை பார்ப்பீர்கள். അൻപുള്ള യേശുവേ, அற்புதத்தின் தேவனே, നല്ല രാത്രിക്കായി സ്തോത്രം. நல்ல இரவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ഞങ്ങളുടെ യോഗത്തിന്റെ ഒന്നാം ദിനം രാത്രിയില് இந்த கூட்டங்களுடைய முதலாவது நாள் ராத்திரியிலே ഞങ്ങളുടെ ദൈവം ഞങ്ങളുടെ ജനം ഒരറിവോടെ പോകട്ടപ്പാ. ഈ உம்முடைய ஜனம் ஒரு தெளிவோடு செல்லட்டும். ദൈവം അത്ഭുതങ്ങളുടെ ദൈവമെന്ന്, தேவன் அற்புதங்களை செய்கிறவர், ജാതികളുടെയും ശത്രുക്കളുടെ മുൻപിൽ മാനിക്കുന്ന ദൈവമെന്ന്, ஜனங்களுக்கும் சத்துருக்களுக்கும் புறஜாதிகளுக்கும் முன்பாக தேவன் கனப்படுத்துகிறவர். ഹല്ലേലൂയ, ஹalleluya. ഇന്ന് രാത്രിയിൽ ഇതേ അറിവോടെ ജനം പോകട്ടപ്പാ. இந்த ராத்திரி இந்த அறிவோடு செல்லட்டும். അവിടെ ജീവിതത്തിൽ അത്ഭുതങ്ങൾ ചെയ്യണമേ. தேவன் அங்கே அற்புதங்களை செய்ய வேண்டும். അവിടെ പ്രാർത്ഥനകൾക്ക് മറുപടി കൊടുക്കണമേ. ஜெபத்திற்கு பதில் கொடுக்க வேண்டும். അവിടെ കാത്തിരിപ്പിന് ഒരു വിടുതൽ കൊടുക്കണമേ. அவருடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை கொடுக்க வேண்டும். നാളുകളായി നടക്കാത്ത ദൈവപ്രവൃത്തി നമ്മുടെ ജീവിതത്തിൽ സംഭവിക്കട്ടെ. நாட்களாக நடைபெறாத காரியம், தேவ காரியங்கள் நடைபெறட்டும். ഈ രാത്രിയിൽ വേലക്കാരാ ഞങ്ങൾ ഒരുമിച്ച് അതിനായി പ്രാർത്ഥിക്കുന്നു. நம்முடைய வேலைக்காரராகிய நாங்கள் ஒருமித்து அதற்காக ஜெபிக்கிறோம். കർത്താവേ, ഓൺലൈനിലൂടെ കണ്ടുകൊണ്ടിരിക്കുന്ന പ്രിയപ്പെട്ടവർക്കായി പ്രാർത്ഥിക്കുന്നു. ஆன்லைன் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற அருமையானவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ചിലർ ചില വിഷയങ്ങൾ ഭാരത്തോടെ ഇരിക്കുന്നപ്പാ. சில காரியங்கள் பாரத்தோடு சிலவர்கள் இருந்து അവർക്ക് கொண்டிருக்கிறார்கள். വേണ്ടി ഒരു അത്ഭുതം ചെയ്യണമേ എന്ന് രാത്രിയില്. அவர்களுக்கும் அற்புதம் நடக்க இந்த ராத்திரி வேண்டுமே என்று கேட்கிறோம். 52 ദിവസങ്ങൾ കൊണ്ട് അത്ഭുതം ചെയ്ത ദൈവം பல நாட்களாக அற்புதங்களை செய்த தேவன் ഇന്ന് രാത്രിയിൽ അവർക്ക് വേണ്ടി അത്ഭുതം ചെയ്യണമേ. இந்த ராத்திரி அவர்களுக்காக அற்புதம் செய்ய வேண்டும். അങ്ങനെ ചെയ്യുന്നത് കൊണ്ട് സ്തോത്രം. அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். യേശുവിൻ നാമത്തിൽ പിതാവേ. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ആമേൻ. ஆமென். நல்ல கரங்களை தட்டி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹalleluya, ஹalleluya. இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம்
நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி எனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி எனக்கு திறக்கும். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். உன் சத்துருக்கள் உன்னை ஏளனம் பண்ணின இடத்திலே ஆச்சரியப்படும்படியாக உன் தேவன் யார் என்று நீ புரிந்து கொண்டதை விட அதிகமாய் புரிந்து கொள்ளும்படியாக உன் சத்துருக்கள் சொல்ல நீ கேட்பாய். ரப்பா கலா ரகாலா துஷபாலாரா. ஹalleluya 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 ஹalleluya. தகர்ந்து போன எருசலேமே, உடைந்து நொறுங்கி கிடக்கிற வாழ்க்கை உடையவர்களே, என் வாழ்க்கை தகர்ந்து சின்ன பின்னமாய் போய்விட்டது என்று சொல்லுகிறவர்களே, எல்லா நன்மையும் இழந்து போனேன் என்று சொல்லுகிறவர்களே, உங்கள் வாழ்க்கையை மறுபடி செழிப்பாக்க தேவன் வல்லவர், கட்டி எழுப்புகிறவராயிருக்கிறார். அவர் மகிமைப்படுத்துவாராக. ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் நல்ல பிதாவை உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த விசேஷ கூட்டத்தினுடைய அந்த முதலாவது நாள் ராத்திரி வேளைக்காக நன்றி ஆண்டவரே. நெகேமியாவின் நாட்களிலே பாழாய் போன எருசலேமுக்கு தேவன் செய்த மகத்துவமான கிரியைகள் பல தலைமுறைகளாக மங்கி கிடக்கிற வாழ்க்கையிலே ஒரு பெரிய பிரகாசத்தை நீர் இந்த நாட்களிலே கொடுக்க போகிறதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் நிறைவேறும் காலமாய் இது இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் என்று செபிக்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு நாட்களும் இந்த இடத்தில் உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக என்று செபிக்கிறோம். தேவ வார்த்தைகளை நீ கொடுத்து அனுப்பின தேவதாசருக்காக ஸ்தோத்திரம். இந்த இடத்தில் இருக்கிறவர்களுக்காகவும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்காகவும் நீர் இந்த இடத்தில் தெளிவாய் பேசினதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் எருசலேமை மாற்றுவேன் என்று சொன்னவர் ஆவிக்குரிய எருசலேமாய் இருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பூர்த்தி நீர் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான பலனை, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை வாழ்க்கையிலே கொடுக்க போகிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். இழந்ததை நினைத்து கலங்க வேண்டியதில்லை ஆண்டவரே. துரிதமாய் அற்புதங்களை செய்யும் தேவனை விசுவாசிக்கட்டும் என்று சொல்லுகிறேன். உம்முடைய நல்ல கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே. பாரத்தோடு கூட தேவன் இயேசு அற்புதம் செய்வார் என்று 4 பேர் வந்தவர்கள் திரும்பி போகும்போது பாரத்தோடு போகவில்லை, சந்தோஷத்தோடு போனது போல உம்முடைய பிள்ளைகள் நிறைவான மகிழ்ச்சியோடு கூட இந்த இடத்திலிருந்து செல்லுகிறதற்காக கர்த்தரை துதிக்கிறோம். ஹalleluya. ஆம் கர்த்தாவே, உம்முடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். தாழ்த்தி தேவ கரத்தில் தருகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.